சாந்தி 3/2/2002 அவ்யக்த பாப்தாதாவினுடைய இனிமையான மகா வாக்கியம். மனுடைய சாராம்சம், लक्ष्य और लक्षण को समान बनाओ, सर्व खजानों में संपन्न बनो. லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமம் ஆக்குங்கள். லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக்குங்கள். அனைத்து கஜானாக்களிலும் சம்பன்னம் ஆகுங்கள். அனைத்து கஜானாக்களிலும் சம்பன்னம் ஆகுங்கள். இன்று சர்வ கஜானாக்களினுடைய எஜமானர் தனது கஜானாக்களினால் நிறைந்திருக்கும் குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையுமே சர்வ கஜானாக்களினால் நிறைந்து இருப்பவர்கள். जो संपन्न होता है उनकी निशानी सदा प्राप्ति स्वरूप तृप्त आत्मा दिखाई देगी. யார் நிறைந்து இருக்கின்றார்களோ அவர்களுடைய அடையாளம் சதா பிராப்தி ஸ்வரூபமாக திருப்தி ஆத்மாவாக தென்படுவார்கள். சதா குஷ் நசர் ஆயேகி क्योंकि भरपूर है. அவர்கள் சதா மகிழ்ச்சியாகவே தென்படுவார்கள். ஏன் எனில் நிறைந்து இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவரும் தன்னிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் எத்தனை கஜானாக்கள் நிறைந்திருக்கிறது. இந்த அழிவற்ற கஜானா இப்போதைக்கும் கிடைத்திருக்கிறது, எதிர்கால அநேக ஜென்மத்திற்கும் கூடவே இருக்கப் போகிறது. இந்த கஜானாக்கள் அழிந்து போகக்கூடியவை அல்ல. எல்லாவற்றை காட்டிலும் முதல் கஜானா ஞானத்தின் கஜானா. இந்த ஞான கஜானாவினால் இந்த நேரமும் நீங்கள் அனைவரும் முக்தி ஜீவன் முக்தியை அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் கஜானா ஞானம். இதனால இந்த நேரத்திலையும் நீங்க எல்லாருமே முக்தி ஜீவன் முக்தியை அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். வாழ்ந்து கொண்டே பழைய உலகத்தில் இருந்து கொண்டே தமோ குண வாயுமண்டலத்தில் இருந்து கொண்டே ஞான கஜானாவின் ஆதாரத்தினால் இந்த அத்தனை வாயுமண்டலம் வைப்ரேஷனிலிருந்து விடுபட்டு முக்தியாக இருக்கிறீர்கள். முக்தினா என்ன? உலகத்துல செத்து போனா முக்தி. அதுவும் எல்லாரும் கிடையாது. சில சாமியார்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அப்படி இல்லை. ஞானம் கிடைச்சதுனால வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஞான கஜானாவின் ஆதாரத்தினால் இந்த அத்தனை வாயுமண்டலம்னா தமோ பிரதானமான கலியுகத்தினுடைய வாயுமண்டலம், அங்க இருக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய வைப்ரேஷன், இவற்றிலிருந்து விடுபட்டு முக்தியாக இருக்கிறீர்கள். தாமரை மலருக்கு சமமாக விடுபட்ட முக்த ஆத்மாக்கள் துக்கத்திலிருந்து, கவலைகளிலிருந்து, அசாந்தியிலிருந்து நீங்கள் முக்தி அடைந்து இருக்கிறீர்கள். ஞானத்தினுடைய கஜானாவினால துக்கத்திலிருந்து, அசாந்தியிலிருந்து, கவலையிலிருந்து முக்தி அடைஞ்சிருக்கிறீங்க. வாழ்க்கையில் இருந்து கொண்டே தீமைகளினுடைய பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள். வாழ்க்கைனா பொறுப்பு, கடமை, தொழில், உறவுகள் எல்லாத்துக்கும் மத்தியில இருந்து கொண்டே தீமைகளினுடைய பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள். வீணான சங்கல்பத்தினுடைய புயல்களிலிருந்தும் விடுபட்டு இருக்கிறீர்கள். புயல்னா என்னது? வீணான சங்கல்பங்களினுடைய புயல்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறீங்க. ஹைமுக்த் உண்மையிலே அப்படித்தானா? விடுபட்டு இருக்கிறீங்களா? பாபா கேட்கிறான். விடுபட்டுட்டோமா கவலையிலிருந்து, வீணான சங்கல்பத்தினுடைய புயல்களிலிருந்து, எல்லா தீமைகளிலிருந்து, அசாந்தியிலிருந்து, கவலையிலிருந்து, வாயுமண்டலம் வைப்ரேஷன் எல்லாத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறீங்களா? அப்படித்தானா அப்படின்னு பாபா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். எல்லாரும் கையசைக்கிறோம். அப்போ முக்தி மற்றும் ஜீவன் முக்தி
இந்த ஞானத்தின் கஜானாவினுடைய பலனும் பிராப்தியும் ஆகும். வீணான எண்ணங்கள் வருவதற்கு முயற்சிக்கின்றது, நெகட்டிவ் கூட வருகிறது. ஆனால் ஞானம், அதாவது புரிதல் இருக்கிறது. என்ன? வீணான சங்கல்பம், நெகட்டிவான காரியங்கள் இதெல்லாம் வந்துதான் ஆகும். அதனுடைய வேலை வருவது. பாபா சொல்றார், அது முயற்சிக்குது. நம்ம வாழ்க்கையிலையும் வேஸ்ட் தாட் வர முயற்சிக்குது, நெகட்டிவான விஷயங்கள் அல்லது எண்ணங்கள் வர முயற்சிக்கிறது. ஆனா ஞானம் என்ன சொல்லுது? வீணானது வரும், நெகட்டிவானது வரும், வருவது அதன் வேலை. எனக்கே எப்படியாச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்கும் போது ஞானம் என்ன சொல்லுது? அது வரும், அதனுடைய வேலை. வேஸ்ட் வரும், நெகட்டிவ், அதுக்கு யாரோ காரணமா இருப்பாங்க, ஏதோ காரணமா இருப்பாங்க. ஆனா வேஸ்ட் யாருக்கு வருது? எனக்கு வருது. அவங்களால வருதுங்கிறது விஷயம் இல்லை. டிராமாவில் எனக்கு வரணும்னு இருக்குது, அது வருது. வருவது அதன் வேலை. ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாகிய உங்களுடைய வேலை இதிலிருந்து விடுபடுவது, தந்தையிடம் பிரியமாய் இருப்பது. ஞாரா பியாரா. கார் எதுக்க வரும், ஏன் வந்த அப்படின்லாம் கேட்க மாட்டோம், நம்ம ஒதுங்கிப்போம். வேண்டாதவங்க வேண்டாத வார்த்தையை பேசுறவங்க பேசுவாங்க, ஏன் பேசுன என்னைய பார்த்து அப்படி கேட்க போறது, நம்ம ஒதுங்கி போறோம். பாபா சொல்றாங்க, வருவது அதன் வேலை, அதிலிருந்து விடுபட்டு தந்தையிடம் பிரியமாக இருப்பது ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுடைய வேலை. பிரச்சனையவே நோண்டிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்க சிம்பிளா என்ன சொல்லிடலாம்? முட்டாள் அல்லது அஞ்ஞானி. அவங்களுக்கு புத்தியில ஞானம் இல்லை, அதனால அவங்க பிரச்சனையை தான் நோண்டுவாங்க. அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, இவங்க எப்படி பண்ணாங்க, அது ஏன் இப்படியாச்சு. ஏன்னா புத்தியில ஞானம் இல்லை. பாபா சொல்றதுல ரத்தனம் இல்லை. அவங்க இதுல தான் விளையாடுவாங்க, கல்ல தான் விளையாடுவாங்க. அவங்களுக்கு ஞான அமிர்தம் இல்லை, சாக்கடையில தான் குளிப்பாங்க. அது அவங்களுடைய வேலை. நமக்கு என்ன இருக்குது? ஞானம் இருக்குது, ஞான ரத்தினம் இருக்குது, ஞான அமிர்தம் இருக்குது. அதனால நாம வேஸ்ட்ல நெகட்டிவ்ல மாட்டிக்கொள்ளாமல் ஞாரே விடுபட்டு பியாரே பாபாவுக்கு பிரியமாக இருக்கிறோம். எதனுடைய ஆதாரத்துல? ஞான கஜானாவினுடைய ஆதாரத்துல. ஆகவே செக் பண்ணுங்க, ஏன்ட்ட ஞான கஜானா நிறைஞ்சிருக்குதா, நான் நிறைஞ்சிருக்கிறேனா இல்ல குறைவா இருக்குதா? ஒருவேளை குறையா இருக்குதுன்னா அதை சேமிப்பு செய்யுங்க, காலியாக இருக்காதீங்க. பிரச்சனை ஞானம் இருக்குதா இல்லையாங்கிறத மட்டும்தான் பிரச்சனை. வேற ஒரு பிரச்சனையும் சங்கம் யோகத்துல கிடையவே கிடையாது. நம்ம நெகட்டிவ்னு சொல்றோம், வேஸ்ட்னு சொல்றோம். பாபா சொல்றார், அதெல்லாம் இல்லை, உனக்கு ஞானம் இல்லை. ஞானம் இருந்துச்சுன்னா இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீ விடுபட்டு பாபாட்ட பிரியமா இருப்ப. அதுதான் பாபா சொல்றார். இப்போ காலியா இருக்குது, குறை கூட சொல்லல, தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப அதை நிறைச்சிக்கோங்க, காலியா இருக்காதீங்க. வேஸ்ட் வருதா? இப்போ வாணி இன்னும் புத்திக்கு போகல, அப்ப இன்னொரு முறை படிக்கலாம், இன்னொரு முறை கேட்கலாம், இன்னொரு முறை சிந்தனை பண்ணலாம். பாபா சொல்றார், ஒருவேளை காலியா இருக்குதுன்னா நீங்க நிறைச்சிக்கோங்க, சேமிச்சுக்கோங்க. இது முத கஜானா. ரெண்டாவது கஜானா அதே போலவே தான் யோகத்தின் கஜானா. இதன் மூலம் ஞான கஜானா மூலமா முக்தி, ஜீவன் முக்தி. யோகத்தின் மூலம் சர்வ சக்திகள் பிராப்தி ஆகுகின்றன. ஆகவே தன்னை பாருங்கள், யோகத்தின் கஜானாக்கள் மூலமாக சர்வ சக்திகள் சேமிப்பாகி உள்ளனவா? ஒரு கொஸ்டின் மார்க். அடுத்தது சர்வ, அனைத்து சக்திகளும். ஒரு சக்தி கூட ஒருவேளை குறைவாக இருக்கும் எனில் நேரம் பார்த்து ஏமாற்றம் அடைந்து விடுவோம். முக்கியமான கட்டத்துல ஏமாந்துடும். கிளைமாக்ஸ் வரும்போது ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாங்கி வச்சிருந்த எல்லா நல்ல பேரையும் கெடுத்து விட்டுரும். ரொம்ப வருஷமா நல்ல பேர் வாங்கியிருப்போம், ரொம்ப வருஷமா நல்ல யோகா பண்ணியிருப்போம். பாபசுர யோகாவுல சர்வசக்தி கிடைக்குது. சர்வசக்தியில ஒருவேளை ஒரு சக்தி கம்மியா இருந்தா கூட சமைப்பர் தோக்கா தேதி. நேரம் பார்த்து நமக்கு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, கூடி வர்ற நேரத்துல வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடையுதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு வெண்ணெய் திரள்றதுக்கு எவ்வளவு உழைச்சிருக்கணும். அப்போ பாபா சொல்றாங்க, நல்ல பேர் வாங்குறது ஈஸியா கஷ்டமா இந்த உலகத்துல?
அப்போ ஒரு பேரை கிரியேட் பண்றதுக்கு எத்தனை வருஷம் புருஷார்த்தம் பண்ணியிருப்போம், எவ்வளவு பொறுத்திருப்போம், எவ்வளவு சகிச்சிருப்போம், எவ்வளவு ஆர்டர் பண்ணியிருப்போம். ஆனா ஒரே ஒரு சக்தி இல்லை, அதனால ஒரு வார்த்தையை பேசிட்டோம், ஒரு சின்ன செயலை செஞ்சிட்டோம்னா மொத்தமா இன்ட்ரு மார்க் போட்டுருவாங்க. அந்த ஆத்மா அப்படி ஆயிடுச்சு, இந்த ஆத்மா இப்படி ஆயிடுச்சு. பாபா சொல்றார், நேரம் பார்த்து ஏமாற்றி விடும் ஒரே ஒரு சக்தி ஒருவேளை இல்லை என்றால் உங்களினுடைய பட்டம் மாஸ்டர் சர்வ சக்திவானே அன்றி வெறும் சக்திவான் இல்லை, சர்வ சக்திவான். ஆக சர்வ சக்திகளினுடைய கஜானா யோக பலத்தின் மூலம் சேமிப்பாகி உள்ளதா, நிறைந்திருக்கிறதா, பிராப்தி சுரபமாக இருக்கிறீர்களா அல்லது குறைவாக இருக்கிறீர்களா? குறைகிறது என்றால் ஏன்? இப்பொழுது தனது குறைகளை சரி செய்து கொள்ள முடியும். அபி சான்ஸுகே பாபா சொல்றார். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கோடி ரூபாய் சேர்த்து கோடி ரூபாய் தொலைச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, கோடி ரூபாய் சேர்த்து 10 கோடி ரூபாய் நஷ்டம் வந்திருந்தாலும் பரவாயில்லை. அபி சான்ஸுகே, மீண்டும் நீங்க எல்லாத்தையும் எடுத்துடலாம், சர்வ சக்திகளையும் எடுத்துடலாம், எல்லா நல்ல பேரையும் புகழையும் கூட அடைஞ்சிடலாம். அபி சான்ஸுகே, இப்போ நீங்க யோகா பண்றது மூலமா மீண்டும் சர்வ சக்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் அதன் மூலமாக காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. பிறகு இந்த நேரத்தை விட்டா, சொல்ல போனா இன்றைய பொழுதை நான் விட்டுட்டேன் அப்படின்னா பிறகு நிறைவுடையவர் ஆகக்கூடியவர் ஆகிறதுக்கான நேரம் சமாப்தி ஆகிவிடும். பிறகு குறைகள் தங்கி போய்விடும். இப்ப சான்ஸ் இருக்குது, யோகா பண்ணி இல்லாத ஓரிரு சக்திகளை சேமிச்சுக்கிட்டு பிறகு எல்லா கடனையும் தீர்த்துடலாம், வருமானத்தையும் சேமிச்சுக்கலாம். இப்போ சான்ஸ் இருக்குது. ஆனா வருங்காலத்துல இந்த சான்ஸ் இருக்காது. நாளைக்கு யோகா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா தெரியாது, பிறகு சர்வ சக்திகளை சேமிக்க முடியுமா தெரியாது, பிறகு குறையாகவே இருந்துரும். செக் பண்ணுங்க, ஒரு சக்தியையும் தனக்கு எதிரே கொண்டு வாருங்கள். முழு நாளிலும் செக் பண்ணுங்க. ஒருவேளை சில சதவிகிதம் குறைவாக இருந்தாலும் அதற்கு பேர் ஃபுல் பாஸ் என்று சொல்ல மாட்டோம், செண்டம். அப்படின்னா 99.9 என்ன சொல்ல மாட்டோம், செண்டம்னு சொல்ல மாட்டோம், 100% சொல்ல மாட்டோம். ஒவ்வொரு சக்தியவா முன்னால கொண்டு வாங்க. 8 சக்தி இருக்குதுன்னு வச்சுப்போமே, சர்வசக்தினா வெறும் 8 கிடையாது, அது சாரம் தான். ஒவ்வொரு சக்தியவா எதிர்க்க கொண்டு வாங்க. முழு நாள் தினச்சரியாவில் செக் பண்ணுங்க. இப்ப இருக்கான்னு கேட்டா ஆமா, பொறுமை இருக்கா, ஆமா, சகிப்புத்தன்மை இருக்கா, ஆமா, அதெல்லாம் சொல்றோம். அது இல்லை, வேலை செய்யும் போது தினச்சரியா காரியத்துல ஈடுபட்டு இருக்கும் போது அதை செக் பண்ணுங்க. ஒரு சக்தி, இந்த இடத்துல பொறுமையா இருக்கிறேன்னா, இந்த இடத்துல தைரியமா இருக்கிறேன்னா, இந்த இடத்துல நான் தன்னடக்கமா இருந்துக்கிட்டேன்னா, இந்த இடத்துல கரைச்சிக்கிட்டேன்னா, இந்த இடத்துல கண்டறிய முடிஞ்சுதா. முழு நாளில் தினச்சரியாவில் சோதனை செய்யுங்க. ஒருவேளை சதவிகிதத்தில் குறைவு இருந்தால் ஃபுல் பாஸ்ன்னு சொல்லப்பட மாட்டோம். ஏனெனில் உங்களுடைய லட்சியம் எந்த குழந்தைகிட்ட கேட்டாலும் ஃபுல் பாஸ் ஆகிறதா இல்ல ஆஃப் பாஸ் ஆகிறதா, எல்லாரும் சொல்லுவோம் நாங்க சூரிய வம்சி ஆகுவோம், சந்திர வம்சி ஆக மாட்டோம். சந்திரவம்சி ஆவீங்களா? பாப் தாதாவுக்கு बाप दादा बहुत अच्छा तख्त देंगे बनेंगे சந்திரவம்சி. பாபா பாருங்க, அவருக்கு கூட இந்த கிண்டல் உணர்வு இருக்கு பாருங்க, கேலி. பாப் தாதா ரொம்ப நல்ல சிம்மாசனம் தர்றேன், சந்திரவம்சி ஆவறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லுவாங்க இல்லையா, பாகிஸ்தான்ல ஒரு 10 பிளாட் இருக்குது, ஓசியில வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான்லயா, இங்க குடிசையில இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, எலி வலையானாலும் என்னமோன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி, சொந்த வலையா இருக்கணும் அப்படிமா. எலி வலையானாலும் புரியல, தனி வலை வேணும், தனி வலை சேஃப்டி. எலி வலையானாலும் தனி வலையா இருக்கும், கரெக்ட். இப்போ பாபா சொல்றது என்னன்னா, உங்களுக்கு சந்திர வம்சத்துல ஒரு நல்ல சிம்மாசனமா வாங்கி தரட்டுமா அப்படின்னு கிண்டலா கேட்கிறாரு. நம்மளை பொறுத்தளவுல எனக்கு சிம்மாசனம்னா எங்கதான் வேணும், எங்க வேணும், சூரிய வம்சத்துல வேணும். பாபா சொல்ல வர்றது என்ன, பாதி மார்க் எடுத்திருந்தோம்னா நம்ம எங்க வர முடியாது, சூரிய வம்சம் வர முடியாது. அப்போ எல்லாருக்கும் லட்சியம் என்னவா தான் இருக்குது, ஏதோ ஒண்ணு, முதல்ல சூரிய வம்சம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அரண்மனை, அதுக்கப்புறம் நம்பர் 1லாம் வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் எங்க வந்தே ஆகணும்,
சூரிய அம்சத்துக்கு வந்துடும், சந்திர அம்சம் போகக்கூடாது ஃபர்ஸ்ட். அப்போ பாபா கிண்டலா கேட்டுக்கிறார், பாப்தாதா உங்களுக்கு நல்ல சிம்மாசனம் தாரேன், பனேங்கே சந்திரவம்சி ஆவீங்களா? இந்தியாவில் இருக்கிறவங்க சூரியவம்சி ஆயிடுவீங்களா? அப்புறம் ஃபாரின்ல இருக்கிறவங்க சந்திரவம்சி ஆவாங்களா? அவங்களும் மாட்டாங்களா? பாபா எவ்வளோ இயல்பா ஒரு டீச்சிங் மாதிரி இல்லாம ஒரு அழகான உரையாடலா கேட்கிறார். அப்ப நீங்க சூரியவம்சி, அப்ப அவங்க சந்திரவம்சி, அப்ப அவங்களும் மாட்டேன்றாங்க. அப்ப எல்லாரும் என்னதான் ஆகணும்? சூரியவம்சி பன்னாகி சூரியவம்சி ஆகணும், ஆகித்தான் தீரணும். எகுத்தோ பாப்தாதா சிட்சாட் கர்றகே, இது பாப்தாதா குழந்தைங்கள்ட்ட உரையாடுற. என்ன ஆகணும்னு கேட்டா லட்சியம் என்ன? எல்லாருக்கும் சூரியவம்ச சிம்மாசனதாரி ஆகணும். ஜப் சூரியவம்சி பன்னாகி ஹே திட நிச்சயகே, சூரியவம்சி ஆகித்தான் ஆகணும், எனக்கு திடமான நம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா தந்தையிடமும் தன்னிடமும் பிரதிஜ்ஞா करली है तो अब किसी भी शक्ति की परसेंटेज कम नहीं हो. உறுதிமொழி பாபா சொல்ற 2 பேர்கிட்ட, ஒன்னு பாபாட்ட ப்ராமிஸ் பண்ணணும், இன்னொன்னு தனக்கு தானே ப்ராமிஸ் பண்ணணும். பாபா சொல்ற 2 ப்ராமிஸ். மற்றவங்கள்லாம் இங்க இந்த உலகத்துல இல்லவே இல்லை. இந்த உலகத்துல இருக்கிறது 2 பேர். நான் பாபாட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னு சும்மாலாம் அலையக்கூடாது. தனக்குத்தான் என்ன பண்ணும். இப்போ மதுபன்ல இப்போ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஒரு முக்கியமான விஷயம் கேட்டோம், ரொம்ப மனசுக்கு பதிச்சுது. பிரச்சனையெல்லாம் பாபாவுக்கு எழுதி கொடுத்துட்டா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்னு எவன் சொன்னா அப்படின்றாங்க. ஆசா பேஞ்சி சொல்றாங்க, உங்க பிரச்சனையெல்லாம் பாபாட்ட எழுதி கொடுத்தா முடிஞ்சிரும்னு எவன் சொன்னான். இப்படியே லோக்கலா பேசுறாங்க. இதெல்லாம் சும்மா பக்தி மார்க்கம். எழுதிட்டு பாபா முன்னால வச்சுட்டு யோகா பண்ணணும், பவர்ஃபுல்லா யோகா பண்ணணும். பாபாட்ட இருந்து ஆன்சர் வர்ற வரைக்கும் எந்திரிக்க கூடாது. பாபாட்ட இருந்து ஆன்சர் வர்ற வரைக்கும் நீங்க சமைச்சிட்டீங்க, வரிசையா தட்டை வச்சு இலைய வச்சு பரிமாறிட்டு போயிடுவீங்களா? அதுக்கு உண்டான ஆள் வரணும், சாப்பிடணும். பரிமாறுதல்னு அதுதானே. பாபாட்ட இந்த லெட்டர் வச்சுட்டு, பாபா நான் எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், நான் என்ன கோவப்பட மாட்டேன், சட்டை பண்ண மாட்டேன், சரி இந்த லெட்டர் வந்து மதுபன்ல பாபா ரூம்ல வச்சிருங்க, ரைட், அதெல்லாம் ஓகே தான். அவன் சொல்றான் அதெல்லாம் இல்லை, அதுல ஒரு பைசாவும் பிரயோஜனம் இல்லை, லெட்டரை வச்சுட்டு எந்திரிக்க கூடாது. பாபாட்ட இருந்து ஆன்சர் வர்ற வரைக்கும் பாபாட்ட சக்தி வாங்க. கடகடான்னு ஓடி வந்து கடகடான்னு உண்டியல போட்டு என்ன அது காசா பண்ணாமா? லெட்டர் எழுதிட்டேன், பாபாட்ட லெட்டர் எழுதி வச்சிருக்கிறேன். யோகா தான் காரியம் செய்ய போகுது. ஆனா யோகால சப்ஜெக்ட் என்னங்கிறத நம்ம எழுதி வைக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி பவர்ஃபுல் யோகா பண்ணி பாபாட்ட திருஷ்டி வாங்கி அந்த பலகீனத்தை முற்றிலும் பஸ்பம் பண்ணி, இல்ல ஒரு காரியம் நடக்கிறதுக்கான முழு சக்தியை வாங்கி ஓகே ஆன பிறகு என்ன பண்ணணும்? எந்திரிக்கணும். யோகா இல்லாம சொல்றதுனால ஒன்றும் ஆக போறதே கிடையாது. அப்போ பவர்ஃபுல் யோகா வேணும். சில விஷயத்துக்கு ஒரு நாள் யோகா போதுமானதா இருக்கும், சில விஷயத்துக்கு 21 நாள் யோகா தேவைப்படும். உங்களுக்கு பல ஜென்மத்து சம்ஸ்காரமா இருந்துச்சுன்னா அந்த அரை மணி நேரம் யோகாவில எல்லாம் ஒன்றும் நடக்காது. திரும்பி நேற்று நான் என்ன பாபாட்ட வாக்குறுதி கொடுத்தேன், பாபாட்ட நான் நேற்று என்ன எழுதி கொடுத்தேன், முந்தா நாள் என்ன சொன்னேன். பாபா சொல்றாங்க லெட்டர் எழுதுறது ரொம்ப முக்கியம், ஆனா அதோடு சேர்த்து பவர்ஃபுல் யோகா ரொம்ப முக்கியம். பாபாட்ட திருஷ்டி வாங்கி அந்த பேப்பரை எரிச்சிடும், பாபாட்ட திருஷ்டி வாங்கி அந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும். பாபா சொல்றாங்க நான் ஆகுவேன்னு ஒண்ணு முதல்ல பாபாட்ட ப்ராமிஸ் பண்ணுங்க, 2வது தனக்கு தானே ப்ராமிஸ் பண்ணுங்க. பாபா சொல்றார் 2 ப்ராமிஸ் தேவை. அப்ப தனக்குத்தானே எப்ப சூரியவம்சி ஆகித்தான் ஆகணும்னு ஆயிடுச்சோ பாப்சே அவர் ஸ்வயம்சே பிரதிஜ்ஞா கர்லீகே, பாபாட்டையும் ப்ராமிஸ் பண்ணியாச்சு, எனக்கு நானேவும் ப்ராமிஸ் பண்ணியாச்சு. எனக்கு அப்படி பண்ணியாச்சு அப்படின்னா அப்பசே கிசி பி சக்திக்கு பர்சன்டேஜ் கம் நகி, இப்பொழுதிலிருந்து எந்த சக்தியினுடைய அளவும் 100க்கு 1 கூட குறையக்கூடாது. ஒருவேளை நாம சொல்றோம் சூழ்நிலை அனுசாரம் பிரச்சனை அனுசாரம் சதவிகிதம் குறைவாகி விட்டது என்றால், 100க்கு கொஞ்சம் மார்க் கம்மி என்றால் 14 கலையுடையவர் ஆகிவிடுவீர்கள். ஆகவே இன்றைய காலம் பாப்தாதா நாலாபுரத்திலும் இருக்கும் அனைத்து குழந்தைகளினுடைய கணக்கை ரெஜிஸ்டரை சோதனை செய்து கொண்டிருந்தார்.
பாப்தாதாவிடம் ஒவ்வொருவருடைய ரெஜிஸ்டர் உள்ளது. ஏன் எனில் நேரத்தின் அனுசாரம் முதலிலேயே பாப்தாதா குழந்தைகளுக்கு கூறிக்கொண்டு இருக்கின்றார். நேரத்தின் வேகத்தின் அனுசாரம் அபி கப் நகி கரோ அப். இப்போ இன்னொரு நாள்னு சொல்லாதீங்க, இன்னொரு நேரம்னு சொல்லாதீங்க, இப்பம்னு சொல்லுங்க. நேரம் வேகமா போயிட்டு இருக்குது, எதை செய்யணுமோ அதை இப்பம் செய்யுங்க. நேரத்தின் அனுசாரம் சாயங்காலம், நாளைக்கு அப்படின்னு ஒருபோதுமே கப் இல்ல அப். நேரம் என்ன அவ்வளவு ஸ்பீடு, இந்த நாள் சொல்லியிருந்தா சொல்லியிருக்கலாம். ஆனா இப்போ நேரத்தின் அனுசாரம் பிறகு ஒரு நேரம் என்று சொல்லாதீர்கள். இப்பொழுது கப் இல்ல அப். கப் ஹோ ஜாயேகா, எப்பமாவது ஒரு நாள் நான் செஞ்சிருவேன். கர்லேங்கே, எப்பமாவது ஒரு நாள் நடந்துரும், செஞ்சிருவேன். நடக்கத்தானே போகுது, என்னைக்கோ ஒரு நாள் நான் கோவத்தை விடத்தான் போறேன். என்னைக்கு அதெல்லாம் போகாது. பாபா சொல்றார், விடுறதா இருந்தா எப்ப விட்டுறலாம். கோபம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆகிடும், ஆக்கிடுவேன், செஞ்சிடுவேன் எல்லாம் இல்லை, இப்படி யோசிக்காதீங்க. கோனா தோ ஹை நகி, நடக்கத்தானே போது அப்படி கிடையாது. அபி அபி கருணாகி, இப்பமே செய்யத்தான் வேண்டும். நேரத்தின் நேரம் தன்னுடைய வேகத்தை தீவிரப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் ஷார்ட் அவுட் பண்ணணும். சீக்கிரம் எல்லாருடைய கணக்கு வழக்கம் என்ன பண்ணி ஆகணும், முடிச்சாகணும். சீக்கிரம் எல்லாருடைய கணக்கு வழக்கம் என்ன பண்ணணும், முடிக்கணும். அப்போ நேரம் தன்னுடைய வேகத்தை தீவிரப்படுத்தி கொண்டு இருக்குதுன்னா, நேற்று வந்த பிரச்சனையை விட இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை எப்படி தான் வரும்? மெதுவா வருமா, ஸ்பீடா வருமா? ஸ்பீடா வரும். அப்புறம் எண்ணிக்கை 1-2 வருமா, இன்னும் கணக்கு ஜாஸ்தியா வருமா? நிறைய தான் வரும். அப்ப நேரம் தன்னுடைய வேகத்தை தீவிரப்படுத்துது. அப்ப நேத்து இல்லாத பிரச்சனை, நேத்து இல்லாத கஷ்டம், நேத்து இல்லாத சங்கடம் எல்லாம் நிறைய இன்னைக்கு வரும். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. அப்போ நேரம் வேகமாகிட்டு இருக்குது. ஆகவே என்ன லட்சியம் வச்சிருக்கிறீங்களோ, என்ன லட்சியம் வச்சிருக்கிறோம், பாபாவே சொல்றார், பாப் சமான் ஆக வேண்டும், ஃபுல் பாஸ் ஆக வேண்டும், 16 கலை சம்பன்னம் ஆக வேண்டும். இதெல்லாம் யார் வச்சிருக்கிற லட்சியம்? இதெல்லாம் யார் வச்சிருக்கிற லட்சியம்? நான் வச்சிருக்கிற லட்சியம். என்ன லட்சியம் வச்சிருக்கிறேன்? பாப் சமான் ஆகணும். அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். பாப் சமான் ஆகணும். இப்போ பாபா என்னெல்லாம் பண்றாரு, என்னெல்லாம் பண்ணாரு? பாப் சமான் ஆகணும், ஃபுல் பாஸ் ஆகணும். 99 மார்க்ல எல்லாம் நான் திருப்தி அடைகிற ஆளு இல்லை. சில பேர் 99 மார்க் எடுத்தாலும் பேப்பரை நோண்டி பார்த்து, சார் இது கரெக்டாக தான் எழுதியிருக்கேன்னு சண்டைக்கு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது எப்படி? என்னுடைய எய்ம் என்னது? 100. நான் எதுலெல்லாம் திருப்திப்படுற ஆளு கிடையாது, 99 திருப்திப்பட போறது. பாபா 100, எதா இருந்தாலும் 100. அது எந்த குணமா இருக்கட்டும், எந்த சக்தியா இருக்கட்டும், 100. பாப் சமான் ஆகணும், ஃபுல் பாஸ் ஆகணும், 16 கலை சம்பன்னம் ஆகணும். இதுதான் நமக்கு லட்சியம். அப்ப பாப்தாதாவும் இதைத்தான் விரும்புறார். லட்சியம் மற்றும் பிராக்டிக்கல், இந்த லட்சணம் இது சமமாக இருக்கட்டும். பேர் பெற்ற பேர் இல்லையா? லட்சுமி ஆக போறேன், நாராயணன் ஆக போறேன், நான் பாபா குழந்தை ஆயிட்டேன், சூரியவம்சி ஆக 8 மணி மாலை, 108 மணி மாலை, எல்லாம் கரெக்ட் தான். இப்ப லட்சியம் லட்சணத்திற்கு சமமாக வேண்டும். லட்சியம் லட்சணத்திற்கு சமமாக வேண்டும். எப்போ லட்சியம் லட்சணம் ரெண்டும் சமமா இருக்குமோ அப்பொழுதுதான் பாப்சமான் சகஜமாக ஆகுவீர்கள். பாப்சமான் எப்ப ஆவீங்க? லட்சியம் லட்சணம் ரெண்டும் சமமாகும் போது. எனவே சோதனை செய்யுங்க. ஹோ ஜாயேகா பன்னுகி ஜாயேங்கே யகு அல்வேலா பண்ணுகே. எப்படியோ ஒரு நாள் ஆயிடுவேன், எப்படியோ ஒரு நாள் நடந்துடும். இது அலட்சியம். நீங்க ஆகணும்னா நீங்க தான் அதுக்கான வேலையில ஈடுபடணும். தானா ஒரு நாள் ஆகும், நடக்கும். ஒரு நாள் நான் டென்ஷன் இல்லாம இருப்பேன், ஒரு நாள் நான் கவலை இல்லாம இருப்பேன், ஒரு நாள் நான் சக்திசாலியா யோகா பண்ணுவேன். அதெல்லாம் ஆகாது. பாபா சொல்றார், ஆயிடும் நடந்துடும் அப்படிங்கறதெல்லாம் அலட்சியம். ஜோ கர்னாகே ஜோ பன்னாகே ஜோ லட்சியகே வகு அபிஷேகி கர்னாகே. என்ன ஆக வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ, எது லட்சியமோ அதை இப்பொழுதே செய்தாக வேண்டும். என்ன லட்சியம் அதை நீங்க இப்பமே செஞ்சாகணும். எதை செய்யணுமோ
அதை இப்பொழுதே செய்யணும். எதை எப்படி ஆகணுமோ அதை இப்பொழுதே ஆக வேண்டும். பன்னாகே, இப்போ ஆகணும். கவி சப்த நகி லகாவோ, என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நானும் மாறி காமிக்கிறேன் பாரு, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அபி அபி, என்ன ஆகணுமோ என்ன செய்யணுமோ அதை இப்பொழுதே இப்பொழுதே. அப்போ 2 கஜானாவை பத்தி பேசிட்டார் பாபா. ஃபர்ஸ்ட் கஜானா என்னது? ஞான கஜானா. அது மூலமா என்ன கிடைக்குது? முக்தி, ஜீவன் முக்தி. 2வது யோகத்தினுடைய கஜானா, சர்வசக்தி. அப்போ ஞான கஜானா, யோகத்தினுடைய கஜானா, அப்புறம் தாரணையும் கஜானா தான். நீங்க இத்தனை காலம் என்னென்னலாம் பிராக்டிஸ்ல கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க, அதுவும் என்னது? கஜானா. இதன் மூலம் குணங்களினுடைய கஜானா சேமிப்பாகுகிறது. நீங்க ஞானம் கேட்டிருக்கிறீங்க, யோகா பண்ணிருக்கீங்கிறது என்ன ப்ரூஃப்? குணவானா இருப்பீங்க. ஞானம் கேட்டிருக்கிறோம், யோகா பண்ணிருக்கிறோம், அதனுடைய ப்ரூஃப் தான் என்னது? குணம். அந்த ஆத்மா ரொம்ப பொறுமை, இந்த ஆத்மா நல்லா தைரியம், எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க, எப்பவும் திருப்தியா இருப்பாங்க. அதெல்லாம் சும்மாலாம் வரல. அதுக்கு எவ்வளவு வாணி கேட்டிருக்கணும், எவ்வளவு யோகா பண்ணிருக்கணும். அதோடைய ரிசல்ட். குணத்தையும் சேஃப்டி பண்ணிக்கணும், அதுலயும் அட்டென்ஷன் இருக்கணும். நான் குணவானா இருக்கணும். குணத்தினுடைய கஜானாவும் சேமிப்பாகுகிறது. குணங்களிலும் கூட எப்படி சர்வசக்தின்னு சொல்றோமோ அதே போல சர்வகுணம். நான் பொறுமைன்னு மட்டுமே பந்தா பண்ணிட்டு இருக்க முடியாது. பொறுமை மட்டும் குணம் இல்லை, தைரியமும் குணம்தான், அன்பும் குணம்தான், சகித்துக் கொள்றதும் குணம்தான். குணமும் சக்திக்கும் 2 வித்தியாசம் இருக்குது, தெரியும் தான், ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. குணம்னா அன்புன்னா ஒரு குணம்னு சொல்லிக்கலாம், அன்புங்கிறத சக்தின்னு சொல்லிக்கலாம். பொறுமைங்கிறத குணம்னு சொல்லிக்கலாம், பொறுமைங்கிறத சக்தின்னு சொல்லிக்கலாம். அது குணமா சக்தியான்னு கேட்டா, எனக்கு பிடிச்சமானவங்கள்ட்ட பொறுமையா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன்னு அதுக்கு பேர் என்னது? நான் கேட்டேன், எதுவும் நமக்கே தெரியும், சிந்திச்சு பார்க்கலாம். கிளாஸ்ல, மதுபன் கிளாஸ்ல கேட்டதுதான். உங்களுக்கு பிடிச்சமானவங்கள்ட்ட ஒரு குணத்தை கொண்டு வாரீங்கன்னா அது குணம். பிடிக்காத சுச்சுவேஷன்லயும் உன்னை கொண்டு வாரீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? சக்தி. எல்லார்ட்டையும் பொறுமையா இருந்துட முடியாது, பொறுமையா சில பேர்ட்ட இருக்கவே முடியாது. அவங்கள்ட்டையும் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குது? பொறுமை சக்தி இருக்கிறது. இந்த இடத்துல எல்லாம் யாருமே அழாம இருக்க முடியாது. ஆனா நீங்க அழல அப்படின்னா அது சக்தி. இந்த இடத்துல யாருமே தைரியமா இருக்கவே முடியாது. ஆனா நான் எப்படி இருந்தேன்? தைரியம். சுச்சுவேஷன் சரியே இல்லை, சூழ்நிலை சரியே இல்லை, மனிதர்கள் சரியே இல்லை, ஆனாலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு பேர் என்னது? பவர். இது விளக்கம் சொன்னாங்க. அது பாபா இந்த வார்த்தையை சொல்லலை, பட் பெரியவங்க கிளாஸ் பண்ணும்போது இந்த வார்த்தை சொல்றாங்க. ஃபேவரா இருக்கக்கூடிய சூழ்நிலையில குணங்களை வெளிப்படுத்துறது, ஃபேவர் இல்லாத சூழ்நிலையிலும் இருக்கும் பொழுது சக்தி என்ன பண்ணுது? பயன்படுது. குணம் ரொம்ப நாளா பிராக்டிஸ்ல இருந்தா அது என்னவா மாறிடும்? சக்தியா மாறிடும். நீண்ட கால பயிற்சி இருக்கும், நிறைய சூழ்நிலையில இருக்கும். பாபா சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல பாபா அதை பத்தியே பேசல. சர்வசக்தி அப்படின்னு சொல்ற மாதிரி சர்வ குணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சர்வன்ற வார்த்தை இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அப்போ எல்லா குணமும் இருக்கிறதா? तो सर्वगुण है या सोचते हो एक दो गुण कम हुआ तो क्या हुआ? இல்லைன்னா இப்படி நினைச்சுக்கிறீங்களா, இவ்வளோ இருக்குது இல்லை, 1-2 குறைஞ்சா என்ன? இவ்வளோ குணம் இருக்குது, ஏதோ 1-2 குணம் தானே குறையுது, அதனால என்ன ஆக போகுது? तो क्या हुआ चलेगा नहीं चलेगा? 98 மார்க் எடுத்தாச்சுல்ல, நம்மளை எப்படி அனுப்பி விட்டுருவாங்க, எப்படியாவது நம்ம வண்டியை ஓட்டிடலாம், வண்டி ஓடாது அப்படின்றார் பாபா. என்கிட்ட எல்லா குணமும் இருக்குது, ஓரிரு குணம் மட்டும் இல்லை, அதனால என்ன, எப்படியாவது சமாளிக்கலாம். இப்படி உங்களுக்கு பரீட்சை எதுல தான் வரும்? எந்த 1-2 குணம் இல்லையோ அதுல தான் பரீட்சை வரும். அப்புறம் 98 குணம் இருந்ததை கண்டுக்காம அந்த 2 குணம் இல்லையன்னு சொல்லிட்டு ஃபெயிலாக்கி கூட மாயா டிராமா ஆக்கி விட்டுரும். தோ சர்வ குணங்கா கஜானா ஜமாகே. அப்போ சர்வ குணங்களினுடைய கஜானா சேமிப்பாகி உள்ளதா? குணோ சே கோன் சே குண கி கமி ஹே तो उसको செக் करके भरपूर हो जाओ. முதல்ல நமக்கு நாலேஜ் இருக்கணும். என்ன நாலேஜ் இருக்கணும்? நான் எந்த குணத்துல கம்மியா இருக்கிறேன். சில பேர் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க, அந்த குணத்தையுமே பெரிய டேலண்டா சொல்லிடுவாங்க. முதல்ல என்ன குணம் கம்மியா இருக்குது அதை செக் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு அதை சரி செய்யுங்க.
மனுஷங்களெல்லாம் இல்லை, சூழ்நிலையெல்லாம் இல்லை. நான் இப்ப என்ன பண்ணணும்? என்னை இந்த குணத்தால நிறைச்சிக்கணும். சூழ்நிலை மோசமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட ஏதோ ஒரு குணம் இல்லைன்னு அர்த்தம். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மோசமா இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இல்லைன்னு அர்த்தம். நம்ம மனுஷங்களை சூழ்நிலையை சரி செய்யணும், மாத்தணும்னு பாக்குறோம். அதெல்லாம் ஒரு நாளும் ஆகாது. ஒருத்தவங்க போனா இன்னொருத்தவங்க வருவாங்க. ஒரு பிரச்சனை போச்சுன்னா 9 பிரச்சனை வரும். மேட்ரு அங்க இல்லை, மேட்ரு எனக்குள்ள இருக்குது. இந்த பிரச்சனை உருவாறதுக்கு காரணம் என்கிட்ட ஏதோ ஒரு குணம் கம்மி. இந்த பிரச்சனை உருவாறதுக்கு காரணம் என்கிட்ட ஏதோ ஒரு சக்தி கம்மி. ரைட். இப்ப நான் என்னையே சரி செஞ்சுக்கணும். அதுக்கு ஸ்பெஷலா வாணி படிக்கணும், ஸ்பெஷலா யோகா பண்ணணும், ஸ்பெஷலான தினச்சரியாவை என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். அந்த ஆளை என்னமாவது பண்ணிடலாம், இல்லை இந்த இடத்துல இருந்து எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுமைன்னு நீங்க கோயிலுக்கு போனா கோயில்ல 4 குடும்பம் ஆடும். பாபா சொல்றார், என்ன குணம் என்கிட்ட இல்லை செக் பண்ணணும். அதை சரி செய்யறதுக்கு ஞான யோகத்துல ஸ்ரீமத்துல அட்டென்ஷன் கொடுக்கணும். இப்போ 4வது விஷயம் என்னது? சேவா. சேவை மூலம் அனைவருக்குமே அனுபவம் இருக்கிறது. எப்போ மனசா சேவா, வாணி சேவா மற்றும் கர்மத்தின் சேவா மூலமா, கர்மத்தின் மூலமா சேவா பண்றீங்க. இப்போ சேவைங்கிறது மனதின் மூலமாவும் நடக்குது, பேச்சு மூலமாவும் நடக்குது, கர்மத்தின் மூலமாகவும் சேவை நடக்குது. அதனுடைய பிராப்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்மீக குஷி. நான் மனசா சேவை பண்ணேன், நான் வாச்சா சேவை பண்ணேன், இல்ல கர்மனா சேவை பண்ணேன், இந்த 3ல எதையோ 1யோ 2யோ செய்யறேன். இதனுடைய ரிசல்ட் என்னது? குஷி. குஷி இருந்தாதான் அங்க என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம்? சேவை. நமக்கு தெரியும் சேவை இஸ் ஈக்குவல் டு குஷி. சேவை பண்றது எதுக்காகத்தான்? குஷியா இருக்கும். ஏன்னா நிறைய பிளஸிங்ஸ் கிடைக்கும். சேவா பண்ணும்போது நமக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது ஆத்மாவை எப்பொழுதும் குஷியில வச்சிருக்கும். तो चेक करो सेवा द्वारा खुशी की अनुभूति कहां तक की है. அப்ப செக் பண்ணுங்க, சேவை மூலமா எனக்கு குஷி எந்த அளவுக்கு இருக்கு. நான் எவ்வளவு சேவா பண்ணேன்னு கணக்கு போடாதீங்க தயவு செய்து. என்ன கணக்கு போடணும்? சேவா செஞ்சு நான் எவ்வளவு குஷியா இருந்தேன்னு கணக்கு போடணும். உண்மையிலேயே எதுதான் சேவா? குஷியோட பண்ணதுக்கு பேர் தான் சேவா. நான் மனசா சேவை பண்ணேன்னா குஷியா இருந்திருக்கணும், வாச்சா சேவை பண்ணேன்னா குஷியா இருந்திருக்கணும், கர்மனா சேவை பண்ணேன்னா குஷியா இருக்கும். ஒருவேளை குஷி இல்லைன்னா ஒரு கொஸ்டின், அது சேவையா இல்ல வேலையா இல்ல தலையெழுத்தா? அகர் சேவா கி குஷி நகி ஹுய், இல்ல இல்ல நான் சேவை தான் பண்ணேன் ஆனா நான் இப்ப டென்ஷனா இருக்கேன் அப்படின்னா கமா. அகர் சேவா கி குஷி நகி हुई तो वह सेवा यथार्थ सेवा नहीं है. சேவையும் செஞ்சு, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் சேவையும் செஞ்சு திட்டும் வாங்க வேண்டியிருக்குது. வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லது செஞ்சு எனக்கு கெட்ட பேர் தான் நடக்குது. உலகத்துல சொல்லுவாங்க, நல்ல ஒண்ணுமே செய்யாதவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. சேவா செய்யறவங்க பொதுவா என்ன வாங்கிட்டே இருப்பாங்க? ஒரு 4-5 ஒரு வேலையுமே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கும். ஜாலியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1-2 மாங்குன்னு வேலை செய்யும், அவங்கள்ட்ட போய் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நீ ஏன் இதை எப்படி செஞ்ச, நீ ஏன் எப்படி செஞ்ச, கோவம் வரும் இல்லை. ஒண்ணுமே செய்யாம 1-4 தெரியுது, அதை ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் இவ்வளோ சேவை பண்றேன், ஏன்ட்ட போய் ஏன் இதை பண்ணல அதை பண்ணல அப்படின்னு கேட்குறீங்க. டென்ஷன் வரும். இது பாபா சொல்றாரு, சேவையும் செஞ்சு எனக்கு குஷியும் இல்லை. மதுபன்ல வரும்பொழுது ஒரு பிரதர் அனுபவம் சொல்றாரு. மேல மவுண்ட் அபுல இருந்து கீழே ஒரு பிரதருடைய கார்ல வரும். அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு. பண வரவு செலவுக்கான புல் பொறுப்பு. கோடியில வரவு இருக்கும், கோடியில செலவு இருக்கும். அப்போ அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு. பணத்தை பார்க்கறவங்களுக்கு பெரும்பாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ தாதி சொல்லியிருக்கிறாங்க, இந்த பாரு நீ இவ்வளவுலாம் டென்ஷன் ஆகாத, 100 ரூபா வருதுன்னா 20 ரூபா வேஸ்டா போகும். 100 ரூபா வருதுன்னா 20 ரூபா வேஸ்டா போகும். நீ அதெல்லாம் நீ கண்டுக்காத. தாதி சொல்றாங்க. நாம பைசாவா சரி பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, தாதி சொல்றாங்க 100 பேர் இருக்கிறாங்கன்னா 20 பேர் சரியா இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பரிச்சைன்னு வேணும் இல்லை, அதெல்லாம் நீ கண்டுக்காத. இது எப்போ 2002-03 தாதி சொல்லியிருக்கிறாங்க. அவர் இப்ப அனுபவம் சொல்றாரு. இப்போ அந்த ஃபார்முலா தலைகள் ஆயிடுச்சு பிரதர். 100 ரூபா வந்துச்சுன்னா 80 ரூபா வேஸ்டா போகுது. 100 பேர் இருந்தாங்கன்னா 80 பேர் படாபாடு படுத்தி எடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஒரு 20 பேர் தான் உருப்படியா இருக்கிறாங்க. ஏன்?
ஏன்னா நேரம் நெருங்குது, கணக்கு வழக்க சீக்கிரம் என்ன பண்ணி ஆகணும். அவருக்கு 100ல் 20 போனதையே சகிக்க முடியல. இப்போ 100ல் எவ்வளவு போயிட்டு இருக்குது? 80 போயிட்டு இருக்குது. 20 வச்சுதான் யஜ்யம் ஓடிட்டு இருக்குது. சேவா பண்ற ஆட்களும் 20% தான், பயன்படக்கூடிய பொருளும் 20% தான். பாக்கி ஏன்னா அப்படிலாம் வேஸ்டான பணங்கள் வருது. வேஸ்ட் கண்மை, நம்ம வேற ஒண்ணுமே இல்லை. சின்னதா இதெல்லாம் நடக்கும்னு பாபா ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. நான் என் ஸ்திதியை காப்பாத்திக்கணும். 100க்கு 80 அப்படித்தான் இருக்கும். பாபா சொல்றார், எது எப்படி இருந்தாலும் சரி, உங்க ஸ்திதி எப்படி இருக்குதுன்னு தான் பாபா கேள்வி கேட்பார். நீங்க எந்த காரணம் சொன்னாலும் பாபா கேட்கிற ஆளு இல்ல. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு, நீங்க 1000 காரணம் சொல்லுங்க, வலி யாருக்கு? நமக்கு தானே. அவன் தான் ராங் ரூட்ல வந்தான், அவன் குடிச்சிட்டு வந்தான், அவன் தலைகளை வந்தான், அதெல்லாம் பேச்சே இல்லை. முட்டிட்டே இல்லை, உனக்கு மண்டை வலிக்குது இல்லை, எதுக்கு? பேசாம இறங்கி போயிருக்கலாமே, நின்றுக்கலாமே, ஓரமா தலை குடிஞ்சு வணங்கிருக்கலாமே. பாபா சொல்றது என்னன்னா, சேவா பண்ணா குஷியா இருக்கணும். ஒருவேளை குஷி இல்லை அப்படின்னா வகு சேவா யதார்த்த சேவா நகீகை, நீங்க பண்ண சேவையை சரியான சேவைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. நீங்க பண்ணது சேவைன்னா நீங்க அங்க எப்படி இருந்திருக்கணும்? தேனை குடிச்சுன்னா தேனி இனிப்பா இருந்திருக்கும். இல்லையே அந்த தேன் கசக்குது, அப்போ அதுக்கு பேர் தேனே இல்லை, அவ்வளவுதான். நான் சேவா பண்ணி பண்ணி தான் எனக்கு இவ்வளவு வியாதி வந்திருக்குது. அப்போ சிம்பிளான ஆன்சர், சேவா பண்ணதே இல்லை அப்படிங்கிறத ஆன்சர். சேவா பண்ணா குஷி, வியாதி வந்தா வந்துட்டு போட்டோம். ஆனா என் குஷி என்ன பண்ண முடியாது, போக முடியாது. கெட்ட பேர் வந்தா வந்துட்டு போட்டோம். சேவை பண்ணா கெட்ட பேர் வருமா வராதா? வரும். இந்த பாயிண்ட் எல்லாம் என்னைக்கு புரிய போகுதுன்னு தெரியல. சேவா பண்ணா கெட்ட பேர் வரும். ஆனா நான் எதை விட்டு போக கூடாது, பூஜையில் 4 பேர் குறை சொல்லுவாங்க கண்டிப்பா. நீங்க தூங்கிட்டே இருந்தீங்கன்னா கவலையே இல்லை, பிரச்சனையும் இல்லை. ஒரு சேவை செஞ்சு அதை சொதப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 4 பேர் என்ன பண்ணுவாங்க, ஏன் அப்படி பண்ணீங்க, ஏன் அப்படி செஞ்சீங்க, அதெல்லாம் கேட்பாங்க. அது அவங்க பார்த்து. நான் செஞ்சது சேவா, பாபா கூட இருந்தார், இந்த சேவை செய்யறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடைச்சது, இது என்னுடைய ரெக்கார்ட்ல இருக்குது, ரைட், ஓகே. பாபா சொல்றார், சேவா அது சரியான சேவான்னா அங்க என்ன இருந்தே ஆகணும், குஷி இருந்தே ஆகணும். இல்லைன்னா சேவாமே கோயி ந கோயி கமிகே இஸ்லியே குஷி நகி மில்திகே. நம்ம செய்யற சேவையில ஏதோ ஒரு விதமான அட்டென்ஷன் கம்மியா இருந்ததுனால நமக்கு குஷியும் கிடைக்கிறது இல்லை. சேவைக்கான அர்த்தம் ஆத்மா தன்னை மலர்ந்த மகிழ்ச்சியுடைய ஆன்மீக மலராக ஆக்கி கொண்டு குஷியினுடைய ஊஞ்சலில் ஆடக்கூடிய அனுபவம் செய்ய வேண்டும். சேவைனாலே இங்க எப்படி இருக்கணுமாமா, முகம் மலர்ந்துடணும். ரோஜாப்பூ போல அப்படியே மலர்ந்து நறுமணம் வீசணும். குஷியினுடைய ஊஞ்சல்ல அனுபவம் ஆடுறதா அனுபவம் செய்யணும். ஆகா பாக்கியம், ஆகா பாக்கியம். ஒரு வேலையை செய்யும் போது அதை எப்படி செய்யணும், குஷியா சிரிச்ச முகத்தோட மலர்ந்த முகத்தோட குஷியினுடைய ஊஞ்சல் ஆடிக்கிட்டு நீங்க செய்யணும். தோ செக்கரோ, அப்ப செக் பண்ணுங்க, முழு நாள் நான் சேவா செய்தேன், ஆனால் முழு நாள் சேவையில் குஷி எவ்வளவு இருந்தது, துல்னாமே பாபா சொன்ன சேவாக்கி துல்னாமே இத்தனி குஷி हुई, அவ்வளோ குஷி இருந்துச்சா, நான் இவ்வளோ சேவா பண்ணேன் ஆனா அவ்வளோ குஷி இருந்துச்சா, அல்லது சோச்சு விசாரகி சல்தே ரகத்தே, இல்லைன்னா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஏன் இப்படி, ஏன் அப்படி, இது ஏன் அப்படி, இது ஏன் இப்படி. ஃபுல் டே சேவா பண்ணேன், ரைட்டு, ஃபுல் டே அங்க குஷி இருந்துச்சா, இல்ல சிந்தனைகள் ஓடிட்டு இருந்துச்சா, யகு நகி ஏ இது இப்படி ஆச்சு இவங்களால, இது அப்படி ஆச்சு அவங்களால, இப்படியே சிந்தனை ஓடிட்டு இருக்குதா. आपकी खुशी का प्रभाव एक तो सेवा स्थान पर, दूसरा सेवा साथियों पर, तीसरा जिन आत्माओं की सेवा की उन आत्माओं पर पड़े, वायुमंडल भी खुश हो जाए. சேவை அப்படின்னா அதுக்குன்னு சில அடிப்படை குவாலிட்டி இருக்குது. என்ன குவாலிட்டி? சேவா செய்யறோம்னா அங்க குஷியினுடைய பிரபாவம் முதல்ல அந்த இடத்துல பரவும். இங்க பண்ணது சேவைன்னா அந்த இடத்துல என்னவாகும், குஷியினுடைய பிரபாவம் ஏற்படும். 1. 2வது, உங்க கூட இருக்கிறவங்களும் குஷியாயிடுவாங்க. சேவாஸ்தான் சேவா சாத்தியம் பர், சேவாஸ்தானம் குஷியாயிடணும். அப்புறம் உங்க கூட சேவா பண்றவங்க என்னவாயிடணும், குஷியாயிடணும். 3வது, எந்த ஆத்மாவுக்காக நீங்க சேவா பண்றீங்களோ அந்த ஆத்மாக்கள் குஷியாகும். நம்ம இப்ப கோர்ஸ் கொடுக்குறேன்னா கேட்கறவங்க குஷியாயிடும். ஏதோ ஒண்ணு, அது வாச்சா சேவைன்னு வச்சுக்கல, கர்மனா சேவை, ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதன் மூலமா பலன் பெறவங்க இருக்காங்க இல்லையா, அவன் இடம் குஷியாயிடுது, என் கூட இருக்கிறவங்க குஷியாயிடுறாங்க, நான் யாருக்கு சேவா பண்றேனோ அவங்களும் குஷியாயிடுறாங்க.
இந்த 3 இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் எப்படித்தான் இருப்பேன்? குஷியா தான் இருப்பேன். இதுதான் சேவையினுடைய கஜானா, குஷி. 4 கஜானா சொல்லிட்டார் பாபா. ஞானம், யோகம், தாரணை, சேவை. இன்னொரு விஷயம் இன்னும் விட்டப்பாடு இல்லை. 4 சப்ஜெக்ட் தோ ஆகி கை. 4 சப்ஜெக்ட் வந்தே விட்டது, அது முடிஞ்சு போச்சு இல்ல அப்படின்னு விட்டுறலாமா அப்படின்னா இல்ல. அவருக்கு இன்னொன்னு இருக்குது, சம்பந்த சம்பர்க், சம்பந்தம் தொடர்பு. வஹ்பி பகுத் ஜரூரி ஹே, அதுவும் மிக அவசியம். கியோம், ஏன்? ஏனெனில் நிறைய குழந்தைங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எனக்கு பாப்தாதாட்ட ஏற்கனவே சம்பந்தம் இருக்குதானே செய்து, எனக்கு பாபா தான் எல்லாம், அவர் தான் அம்மா அப்பா குழந்தை டீச்சர் எல்லாம் ரைட். சம்பந்தம்னா பாபாட்ட தானே, பாபாட்ட எனக்கும் பாபாவுக்கும் சம்பந்தம் எப்படித்தான் இருக்குது? நல்லா தானே இருக்குது. பரிவாரமே ஹுவா நகி ஹுவா எகு பாத்துகே, பரிவாரத்துல நான் சம்பந்தம் வச்சா என்ன வைக்காட்டா என்ன, அதெல்லாம் ஒரு மேட்டரா? நான் உண்டு, என் சேவை உண்டு. ஓகேவா ஓகே இல்லையா? ஓகேவா ஓகே இல்லையா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? பரிவாரத்தோட என்ன சம்பந்தம்? நான் பாபாவை பார்த்தா வந்தேன், பாபாவுக்கிட்ட சேவை செஞ்சேன். பரிவாரத்தோட சம்பந்தம் இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன? கியா கர்ஜி, அதுல என்ன பிரச்சனை? அது ஒரு பிரச்சனையே இல்லை, நான் ஒழுங்கா சேவை பண்றேன்ல. பீஜ் சேத்தோ ஹை, உங்களுக்கும் விதைக்கும் கரெக்டான உறவு இருக்குது. விதைனா யாருங்க? பாபா. உங்களுக்கும் பாபாவுக்கும். லேக்கின் ஆனா ஆப்புக்கோ, நீங்க விஸ்வகா ராஜ்ய கரணாகேனா, நீங்க உலகத்தை தானே ராஜ்யம் பண்ணணும் இல்லையா? இல்ல பரந்தாமத்தில் போய் பரமாத்மாவை ராஜ்யம் பண்ண போறோமா? பாபா எனக்கு பாபா தான் எல்லாம்னா நீங்க பரந்தாமத்துல தான் இருக்கணும். அப்புறம் பாபா ராஜ்யம் பண்ணணும்னா உலகத்துலதான் என்ன பண்ண போறோம்? ராஜ்யம் பண்ண போறோம். तो राज्य में संबंध में आना ही होगा. அப்ப ராஜ்யத்துல சம்பந்தத்துல வரத்தான் வேணும். ஆகவே சம்பந்தம் தொடர்பில் வரத்தான் வேண்டும். ஆனால் சம்பந்தம் தொடர்பில் யதார்த்த கஜானாவாக ஆசீர்வாதம் கிடைக்கிறது. சேவையில குஷி அப்படின்ட்டார் பாபா. சம்பந்தம் தொடர்பில் என்ன கிடைக்குது? ஆசீர்வாதம் கிடைக்கிறது. சம்பந்தம் தொடர்பு இல்லாமல் உங்களிடம் குஷி ஆசீர்வாதத்தினுடைய கஜானா சேமிப்பு ஆகாது. சம்பந்தம் தொடர்புல வராம ஆசீர்வாதத்தினுடைய கஜானா கிடைக்காது, ஏற்படாது. மா பாப்பிக்கு துவாயே தோ ஹை, அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருக்கத்தான் செய்து. அம்மா அப்பானா இந்த இடத்துல பாபா. நமக்கு அம்மா அப்பா யாரு? பாபா. அவர்கிட்ட இருந்து நமக்கு எப்போதும் என்ன கிடைக்கத்தான் செய்து? ஆசீர்வாதம். சிவ பாபா, பிரம்மா பாபா, எப்படினாலும் ஓகே. அம்மா எல்லாருடைய ஆசீர்வாதமும் இருக்கத்தான் செய்யுது, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் இருக்கத்தான் செய்யுது. லேக்கின் சம்பந்த சம்பர்க்கமே பி துவாயே லேனிகே. ஆனா இங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட இருந்தும், அதாவது இங்க நாம சந்திக்கக்கூடியவர்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம் எடுக்கத்தான் வேண்டும். ஒருவேளை ஆசீர்வாதம் எடுக்கவில்லை என்றால், ஃபீலிங் நகி ஆத்தி தோ சம்ஜோ சம்பந்த சம்பர்க்கமே கோயி கமிகே. எனக்கு இவங்கள்ட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு எனக்கு ஃபீலிங் வரலன்னா எனக்கு சம்பந்தம் தொடர்பில் ஏதோ குறை உள்ளது என்று அர்த்தம். யதார்த்தமான ரீதியில் சம்பந்தம் தொடர்பில் இருக்கிறோம் என்றால் ஆசீர்வாதத்தினுடைய அனுபவம் ஏற்பட வேண்டும். யதார்த்தமான சம்பந்தம் தொடர்புல இருக்கிறோம்னா, யதார்த்தம்னா என்ன? பாபா சொன்ன மாதிரி இங்க இருக்கிறவங்களோட நான் சம்பந்தம் வச்சிருக்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி சம்பந்தம் இல்லை, பாபா சொன்ன மாதிரி. எல்லாரும் ஆத்மா, எல்லாரும் சகோதர ஆத்மா, எல்லாரும் கதாபாத்திரத்துல அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் சேவையினுடைய துணைவர்கள் தான். பாபா சொல்றார், சரியான ரூபத்துல நான் எல்லார்ட்டையும் சம்பந்தம் தொடர்புல இருந்தேன்னா எனக்கு அங்கே ஆசீர்வாதம் அனுபவம் ஆக வேண்டும். ஆசீர்வாதங்களினுடைய அனுபவம் என்னவாக இருக்கும்? நீங்கள் அனுபவிகள் தானே. ஆசீர்வாதங்களினுடைய அனுபவம் என்னவாக? ஒரு சேவை செஞ்சுட்டேன், குஷியா இருக்கிறேன், ஓகே. ஒரு சேவை செஞ்சுட்டேன், எனக்கு ஆசீர்வாதமும் கிடைச்சிடுச்சு, குஷியும் கிடைச்சிடுச்சு, அப்புறம் ஆசீர்வாதமும் கிடைச்சிடு. குஷி சேவை மூலமா கிடைக்குது, ஆசீர்வாதம் சம்பந்தம் தொடர்புல நான் கரெக்டா இருந்தா எனக்கு ஆசீர்வாதமும் கிடைக்குது. சரி, சம்பந்தம் தொடர்புல எனக்கு ஆசீர்வாதமும் கிடைக்குது அப்படின்னா அந்த அனுபவம் இப்படி இருக்கும். अगर सेवा से दुआएं मिलती है तो दुआएं मिलने का अनुभव यही होगा जो स्वयं भी संबंध में आते कार्य करते डबल लाइट हल्का होगा, बोझ नहीं महसूस करेगा.
நான் சேவா செஞ்சேன், சேவையில கூடவே சம்பந்தம் தொடர்புலையும் கரெக்டா இருந்தேன்னா அதனுடைய அனுபவம் என்ன, லாபம், பலன் என்னன்னா, ஒண்ணு, முதல்ல நான் டபுள் லைட்டா இருப்பேன். எப்படி இருக்கணும்? டபுள் லைட். பாபா சொல்றார் ஆசீர்வாதத்தினுடைய பலன் என்ன? டபுள் லைட். அவங்க ஐசியூ வார்டில் கூட இருக்கலாம், இல்ல கோர்ட்ல ஜெயில கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த ஆத்மாவுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா எப்படித்தான் இருப்பாங்க? டபுள் லைட்டா இருப்பாங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது மேட்டரே கிடையாது. நீங்க ஆசீர்வாதத்தோட இருந்தீங்கன்னா அங்க லேசா இருப்பீங்க, பிரகாசமா இருப்பீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களை பார்க்கறவங்களுக்கு ஒருவேளை தப்பா கூட தோணலாம், ஐயோ பாவம் இந்த ஆத்மா இப்படி ஆயிடுச்சு. நீங்க ஹாப்பியா இருக்கிறது மட்டும் இல்ல, லைட்டா இருப்பீங்க, உங்களுடைய இடமே பிரகாசமா இருக்கும். ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம் டபுள் லைட். போஜ் நகி மகசூஸ் கரேகா. நீங்க செய்யற வேலை வெயிட்ட தூக்குற வேலையா கூட இருக்கும், ஆனா உங்களுக்கு அது என்னவா தெரியாது? வெயிட்டா இருக்க. வெயிட்னா உடம்புக்காக மட்டும், மனசுக்கு கூட சில விஷயங்கள் வெயிட்டா தோணிடும். ஆசீர்வாதம் இருக்கும் எனில் அங்கு சுமை அனுபவம் ஆகாது. ஜினிக்கி சேவாக்கி சம்பந்த சம்பர்க்கமே ஆகி வகுபி டபுள் லைட் ஃபீல் கரேகா. நான் மட்டுமா? இல்ல இல்ல, நான் யாருக்கு சேவா பண்றேனோ அவங்களும் கூட என் சம்பந்தம் தொடர்புல அவங்களும் எப்படி இருப்பாங்க? டபுள் லைட்டா ஃபீல் பண்ணுவாங்க. உங்க கூட இருந்தா லேசா இருக்கலாம்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ அந்த ஆத்மா கூட எல்லாம் நான் சேவைக்கு போக மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ உங்க கூட வர்றதை விரும்பணும், உங்க கூட சேவா செய்யறதை விரும்பணும், உங்க கூட இருக்கிறதே சேவா அனுபவம் பண்ணணும். ஏன்னா நீங்க டபுள் லைட்டா இருந்து உங்க கூட இருக்கிறவங்களும் எப்படி வச்சுக்கிறீங்க? டபுள் லைட்டா வச்சிருக்கிறீங்க. ஏன்னா நீங்க சம்பந்தம் தொடர்புல கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி ஆத்மா ஆத்மா, சகோதரா சகோதரா, உங்க பார்த்து என்னுடைய பார்த்து, ஹரேக ஆத்மா. ஒவ்வொரு ஆத்மாவுடைய விசேஷத்தா தனித்தனி, ஒவ்வொரு ஆத்மாவுடைய பார்த்து தனித்தனி, யார் மேலேயும் எந்த குத்தமும் இல்லை. நமக்கு பேசிக்கா இந்த அறிவு இருக்கிற பட்சத்துல நானும் லேசா இருப்பேன், என் கூட இருக்கிறவங்களும் எப்படிதான் இருப்பாங்க? லேசா இருப்பாங்க. அப்போ ஆசீர்வாதம்னா அதனுடைய அடையாளம் டபுள் லைட்டா நாமும் இருப்போம், நம் தொடர்பில் இருப்பவர்களும் இருப்பார்கள். ஒரு பொழுதும் சுமையை அனுபவம் பண்ண மாட்டாங்க. ஹல்கா அர்த்தாத் ஈஸி. ஹல்கா லேசுன்னா என்ன அர்த்தம்? ஈஸியா இருப்பாங்க. சம்பந்தத்துல வாங்க, संबंध में आऊं नहीं आऊं, लेकिन दुआएं मिलने के कारण दोनों तरफ नियम प्रमाण या ऐसा इजी भी नहीं। जैसे कहावत है ज्यादा मीठे पर चींटियां बहुत आती है, तो इतना इजी भी नहीं, लेकिन डबल लाइट रहेगा तो बाप दादा कहते हैं अपने खजाने செக் கரோ. அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிற காரணத்தினாலே இரண்டு பக்கத்திலும் நியம பிரமாணம் அப்படிப்பட்ட ஈசி கூட கிடையாது. ஒரு பழமொழி கூட உண்டு, இனிப்பை தேடி எறும்புகள் நிறைய வரும் என்று. அப்போ அந்த அளவுக்கு கூட இல்லை, ஈஸி இல்லை. டபுள் லைட் ஈஸிங்கிறது மட்டும் கிடையாது, அவ்வளவு டபுள் லைட்டாகவும் இருக்கணும். அதனால பாப்தாதா சொல்றாங்க, தன்னுடைய கஜானாவை சோதனை செய்யுங்க. நேரம் பாபா உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த நேரம் எதுக்காக? என்னுடைய கஜானா. பாபா சொல்லிட்டார் இல்லையா, ஞானம், யோகம், தாரணை, சேவை, சம்பந்தம், தொடர்பு. இதுல இருந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கஜானா நமக்கு கிடைக்குது. இதுல எவ்வளவு கிடைச்சிருக்குது, இப்போ நான் எவ்வளவு வாங்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், இதை சோதிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் பாபா கொடுத்திருக்கிறார். அதை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, செயல்படுத்துறதுக்கும் நேரம் கொடுக்கிறார். இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு போர்டு போடல, ஆனா சீக்கிரம் போட்டுடுவார். ஆகவே சோதனை செய்யுங்க. மேலும் உங்களுடைய கஜானாவை அதிகப்படுத்தி கொண்டே செல்லுங்கள். பாப்தாதாவுக்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்கிறது அல்லவா? ஆகவே பாப்தாதா புரிந்து கொள்கிறார், எந்த குழந்தையும் பின்தங்கிவிடக் கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் மேலும் மேலும் முன்னேறி செல்ல வேண்டும். ஆனால் நாள் செல்ல செல்ல தேக அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள். ஸ்வமானம் என்று ஒன்று, தேக அபிமானம் என்று இன்னொன்று இருக்கிறது. தேக அபிமானத்தின் காரணம், யாருக்கு தேக அபிமானம் வரும்? சிம்பிள், ஸ்வமானத்தில் கம்மியாகி விடுகிறார்கள். எனக்கு ஸ்வமானம் இல்லைன்னா எனக்கு தேக அபிமானம் வரும். நீங்க ஏன் எனக்கு ஓம் சாந்தி சொல்லல அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்னா என்ன, சொல்லாட்டா என்ன? என்னைய பார்த்து ஏன் விஷ் பண்ணல, என்னைய பார்த்து ஏன் எந்திரிக்கல, என்னைய வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா, எனக்கு அதை கொடுத்தீங்களா, இதை கொடுத்தீங்களா, என்னைய பார்த்து. சொமானத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன கிடையவே கிடையாது, தேக அபிமானம்
கிடையாது. தேகாபிமானம் வருதுன்னா அந்த ஆத்மா கொஞ்ச நாளா சுமான் பயிற்சி, நான் எப்பேற்பட்ட ஆத்மா, நான் யாருடைய குழந்தை, யார் என்னைய தேர்ந்தெடுத்திருக்கிறார், எங்கே வச்சிருக்கிறார், என்னுடைய பாக்கியம் என்ன, இந்த சுமானத்துல இருக்கிற வரைக்கும் நீ பெருசா நான் பெருசா, என்னை மதிச்சியா மதிக்கலையா ஒரு மேட்டரே கிடையாது. சுமானத்தில் கம்மி இருக்கும் பொழுது தேக அபிமானம் உருவாகி விடுகிறது. ஆகவே தேக அபிமானத்தை அழிப்பதற்கு மிக சகஜமான சாதனம் பாவசர தேக அபிமானத்தில் வருவதற்கும் ஒரே ஒரு வார்த்தை தான். அதையும் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. தேகாபிமானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? நான். நல்லது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை நான் சொல்றீங்க? முழு நாளிலும் நான் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? அதை நீங்க எப்பமாவது நோட் பண்ணி இருக்கிறீங்களா? நான் என்ன பண்ணேன், நான் என்ன செஞ்சேன், நான் வார்த்தை யூஸ் பண்ணாட்டாலும் உள்ளுக்குள்ள இந்த உணர்வு இருந்துட்டு, நான் தான் இதை பண்ணேன், நான் தான் அதை சொன்னேன், நான் தான் அதை செஞ்சேன். பாபா சொல்றார், அதை நோட் பண்ணி இருக்கிற ஒரு முழு நாள்ல எத்தனை முறை நான் என்பது வந்திருக்கிறது என்பதை குறிப்பெடுத்திருக்கிறீங்களா? அச்சா ஏக் தின் நோட்டு கர்னா, எல்லாம் பேந்த முடிச்சிருப்பாங்க பிறகு, பரவாயில்லை ஒரு நாள் அதை நோட் பண்ணுங்கன்ற. ஒரு நாள் என்ன பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. என்ன நோட் பண்ணணும்? இன்னைக்கு ஃபுல் டே எங்கெங்கெல்லாம் நான் வந்துச்சு அதை நீங்க நோட் பண்ணுங்க. பாபா சொல்றார், பார் பார் மை சப்தத்தோ ஆத்தாகி, திரும்ப திரும்ப நான்கிற வார்த்தை வரத்தான் செய்கிறது. ஆனால் மே கோன், ஆனா நான் யாரு? பகலா பாட்டுகை மைகோன். பாடம் என்னது? நான் யாரு? எப்போ தேகாபிமானத்தில் நான் சொல்றீங்களோ அப்ப அது எவ்வளவு பெரிய துக்கத்துக்குரிய விஷயமா அல்லது டென்ஷனுக்கான விஷயமா மாறிடுது. வாஸ்தவத்துல நான் யாரு? ஆத்மாவா அல்லது தேகமா? ஆத்மா தேகத்தை தாரணை செய்திருக்குதா அல்லது தேகம் ஆத்மாவை தாரணை செய்திருக்குதா? என்ன நடந்திருக்குது? யாருக்கெல்லாம் துக்கம் இருக்குதோ அங்க என்ன அர்த்தம்? தேகாபிமானம் இருக்குது. அவமானம் அபிமானம் எல்லாமே தேக அபிமானம் தான். பாபா சொல்ற, அகங்காரம் இருந்தா என்ன, அழுகை வந்தா என்ன, எல்லாமே கோபப்பட்டா என்ன, அழுதா என்ன, ரெண்டுக்கும் பேர் என்னதுதான்? தேக அபிமானம் தான். டென்ஷன் வந்தாலும் சரி, பயந்தாலும் சரி, எல்லாமே தேக அபிமானம் தான். அப்ப என்ன அர்த்தம் ஆயிடுது? ஆத்மா தேகத்தை தாரணை செஞ்சிருக்குதா இல்ல தேகம் ஆத்மாவை தாரணை செஞ்சிருக்குதா? அப்ப என்ன ஆயிருக்குது? தேகத்தால நான் நினைக்கும் போதுதான் அங்க என்ன ஆகுது? துக்கத்தினுடைய உணர்வலைகள் ஏற்படுது. அப்ப என்ன ஆயிருக்குது? ஆத்மா தேகத்தை தாரணை செஞ்சிருக்குது, அதுதான் உண்மைன்னா நான் ஆத்மான்றதுலதான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் எப்படிப்பட்ட ஆத்மாங்கிறதுல தான் கவனம் இருக்கணும். ஆத்மா தேகத்தை தாரணை செய்திருக்குது அப்படின்னா நான் யாரு? நான் ஆத்மா இல்லையா? அப்போ இந்த ஆத்ம உணர்வு, இந்த ஆத்ம ஸ்வமானம் தேக அபிமானத்தை அளிக்கும் சகஜமான சாதனம். எப்பொழுதெல்லாம் நான்கிற வார்த்தை சொல்றீங்களோ அப்போ ஞாபகப்படுத்திக்கோங்க, நான் எப்பேற்பட்ட ஆத்மா? ஆத்மா நிராகாரமானது, தேகம் சாகாரமானது. நிராகார ஆத்மா சாகார தேகத்தை தாரணை செய்திருக்கிறது. எத்தனை முறை நான் என்ற வார்த்தையை சொல்வீங்களோ அப்பொழுதெல்லாம் இந்த விஷயத்தை நினைவு பண்ணுங்க, நான் நிராகார ஆத்மா சாகாரத்துல பிரவேசம் செஞ்சிருக்கிறேன். எப்போ நிராகார ஸ்திதி ஞாபகத்துல வருமோ அப்போ நிரகங்கார ஸ்திதி தானாகவே ஏற்பட்டுடும். எப்போ நிராகார ஸ்திதி நினைவுக்கு வருமோ, நான் புள்ளி, நான் யாரு? இங்க புள்ளி. எனக்கு எவ்வளவு வயசாயிடுச்சு? வயசே கிடையாது, என்னுடைய போஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. நான் ஆத்மா. எப்ப நிராகார ஸ்திதி வந்துடுச்சோ அப்ப தானாவே என்ன வந்துடுது? நிரகங்கார ஸ்திதி வந்துடுது, பணிவு வந்துடும். பாபா சொல்றார், தானாகவே வந்துடும். நாம் எப்படி பணிஞ்சு போறது கொஸ்டினே இல்லை. நீங்க நிராகார ஸ்திதியில இருங்க, நிரகங்கார ஸ்திதி தானாகவே ஏற்பட்டுடும். தேக உணர்வு அழிந்து போய்விடும். அதுதான் முதல் பாடம். நான் யார்? இதை நினைவில் வைத்துக் கொண்டு நான் எப்பேற்பட்ட ஆத்மாவாக இருக்கிறேன். ஆத்ம நினைவு வருவதால் நிராகார ஸ்திதி பக்கா ஆகிடும். எங்கே நிராகார ஸ்திதியோ அங்கே நிரகங்காரி நிர்விகாரி ஆகத்தானே வேண்டும். எங்கே நிராகார நினைவு வந்துருதோ, அனுபவம் வந்துருதோ, அங்கே நிரகங்கார நிர்விகாரி நிலையை அடையத்தானே வேண்டும். தோ கல் சே நோட்டு கர்னா. அதனால பாபா எல்லாம் இப்போன்னு சொல்லுவாரு, நாளையிலிருந்து நோட் பண்ணுங்க அப்படின்றார்.
பாபா நைட்டு வாணி சொன்னதுனால இந்த வார்த்தையை சொல்றாரு. ஏன்னா போன உடனே தூங்கிட போறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு வாணி சொல்றதுனால அப்ப நாளையிலிருந்து நோட் பண்ணுங்க. என்ன நோட் பண்ணணும்? எப்போ நான் வார்த்தை சொல்றேனோ, நான்ற வார்த்தை சொல்றேனோ, அப்ப எனக்கு என்ன ஞாபகத்துல வருது? மேலும் எத்தனை முறை நான்ற வார்த்தை யூஸ் பண்றேனோ அத்தனை முறை நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி தாமாகவே ஆகிவிடுவோம். நல்லது. இன்றைக்கு இளைஞர்களுடைய குரூப் வந்திருக்கிறீங்க, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. பாப் தாதா இளைஞர்களுடைய குழுவிற்கு வரதானம் தருகிறார். சதா மகிழ்ச்சியாக இருங்க. ஒரு கஜானாவை கூட மகிழ்ச்சியா இருங்க. சதா சேமிப்பு கொண்டவர்களாக இருங்க. ஒரு கஜானாவை கூட செலவழித்து, அதாவது தொலைத்து விட, வீணடித்து விட வேண்டாம். சதா நிறைந்து இருக்க வேண்டும். சதா நிறைத்து கொண்டே இருக்க வேண்டும். லௌகீக குருமார்கள் ஆசீர்வாதம் கொடுக்கும் போது ஆயுஷ்வான் பவ என்று கூறுவார்கள். பாப்தாதா கூறுகிறார், சரீரத்தினுடைய ஆயுள். லௌகிகத்துல குருமார்கள் யாரை பார்த்தாலும் என்ன சொல்றாங்க? ஆயுஷ்வான் பவன் சொல்றாங்க. பாப்தாதாட்ட போகும்போது பாப்தாதா என்ன சொல்றாராமா? சரீரத்தினுடைய ஆயுள் எத்தனை இருக்கணுமோ அத்தனை இருக்கும். அவருடைய சென்டென்ஸை பாருங்க. உங்களுக்கு எத்தனை வயசு வரைக்கும் இருக்கணும்னு டிராமாவில் இருக்குதோ அத்தனை வயசு வரைக்கும் இருக்க போறீங்க. நான் சொன்னதுனால ஒரு நாள் கூட போதா, குறைய போதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஜித்தினி எவ்வளவு இருக்கணுமோ உத்தினி ரகேகி, எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருக்கும். ஆகவே சரீரத்தினுடைய ஆயுள் என்ன? ஏன் பாபா சொல்றாங்க, அதை பத்திலாம் நான் பேச போறது இல்லை. சரீரிக்கு ஆயுக்கே ஹிசாப் சே ஆயுஷ்வான் பவக்கா வரதான் நகி தேத்து. உங்க சரீரத்தினுடைய ஆயுளை வச்சு நீங்க ஆயுஷ்வான் பவங்கிற வரதானத்தை நான் என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனா இந்த பிராமண வாழ்க்கையில சதா ஆயுஷ்வான் பவ. நான் டென்ஷன் ஆயிட்டேன், கோவப்பட்டுட்டேன்னு என்ன அர்த்தம்? செத்து போயிட்டேன்னு அர்த்தம். ஆயுஷ்வான்னா என்ன அர்த்தம்? பாபா சார், இந்த பிராமண வாழ்க்கையில ஆயுஷ்வானா இருங்க. பிராமன் எப்போ நம்ம டென்ஷனா வரோம், கோவப்படுறோம், கவலைப்படுறோம், அப்போ செத்து செத்து பொழைக்கிறதா தான் அர்த்தம். அப்போ பிராமணன் இல்லைன்னு அர்த்தம், செத்து போயாச்சு. இல்லை இல்லை, நான் ஆயுஷ்வான் சொல்றது உங்க சரீரத்தினுடைய ஆயுளை பத்தி சொல்லல, இந்த பிராமண வாழ்க்கையினுடைய ஆயுளை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த பிராமண வாழ்க்கையில நீங்க எப்பொழுது எப்படி இருக்கணும்? ஆயுஷ்வானா இருக்கணும். பிராமண வாழ்க்கைன்னா பிராமண நியமப்படி, பிராமண விதிமுறைப்படி, பிராமணனுடைய ஸ்ரீமத் படி, பிராமணனுடைய ஸ்திதிப்படி நான் ஆயுஷ்வானா இருக்கணும். ஆயுஷ்வான் அந்த அர்த்தத்துல சொல்றார் பாபா. அப்போ சரீரத்தினுடைய கணக்குப்படி ஆயுஷ்வான் பவ என்ற வரதானத்தை தருவது இல்லை பாபா. பிராமண வாழ்க்கைக்கான ஆயுஷ்வான் பவங்கிற வரதானத்தை சொல்றார். ஏன்னா பிராமணனிலிருந்து நீங்க தேவதை ஆகணும். அப்போ நீங்க ஆயுஷ்வானா தான் இருப்பீங்க. பிராமணனிலிருந்து அடுத்து என்ன ஆக போறீங்க? தேவதை. தேவதைன்னா அங்க ஆயுஷ்வான் தான். யூத்தினுடைய ஒரு விசேஷத்தா இது. நீங்க யூத் தங்களுடைய விசேஷத்தாவை புரிஞ்சிருக்கிறீங்களா? என்ன விசேஷம், என்ன விசேஷம் இருக்கிறது உங்கள்கிட்ட? அவங்க சில பேர் சொல்றாங்க, நாங்க நினைச்சதை செய்ய முடியும். அச்சா, அப்படியா? செய்ய முடியுமா? நல்ல விஷயம்தான். உலகத்தினுடைய கணக்குப்படி யூத், இளைஞர்கள் அப்படின்றவங்க ரொம்ப அடம்பிடிப்பாங்க ஜாஸ்தி. நான் நினைச்சதைத்தான் செய்வேன், நான் அதை செஞ்சே காண்பிப்பேன் அப்படின்னு அவங்க தலைகீழாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா பிராமண இளைஞர்களிடம் அந்த மாதிரியான அடம் கிடையாது. ஆனா உங்களுடைய உறுதிமொழியில நீங்க பக்காவா இருக்கக்கூடியவங்க, உங்க உறுதிமொழியை விட்டு விலகக்கூடியவங்க இல்லை. பாபாட்ட ஒரு முறை ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னா பண்ணதுதான், அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களா இருக்கிறீங்களா? நிறைய பேர் கை தூக்கி இருக்கிறாங்க. கை தூக்குவது என்பது ரொம்ப சகஜம். பாப்தாதாவை நீங்க குஷிப்படுத்திடுறீங்க. கை தூக்குறதுக்கும் தைரியம் இருக்கணும், அதுவும் முக்கியம்தான். ஆனா தினசரி அமிர்த வேளையில பாபாட்ட நீங்க இன்னைக்கு இப்போ என்ன பிராமிஸ் பண்றீங்களோ இதை நீங்க ஞாபகப்படுத்தணும். இந்த பிராமண வாழ்க்கையில நம்ம என்னென்ன பிராப்தி அடைஞ்சிருக்கிறோம், என்னென்ன சேவா செஞ்சிருக்கிறோம். कभी भी संकल्प में भी हटेंगे नहीं, इस हिम्मत को, प्रतिज्ञा को रोज दोहरावो और बार बार चेक करो. பிராமண வாழ்க்கையில என்ன பிராப்தி கிடைச்சிருக்குது,
சேவையில நாம என்னென்ன பிராப்தி அடைஞ்சிருக்கிறோம், இதை விட்டு நான் ஒரு பொழுதும் விலகவே மாட்டேன். அப்போ பாபாட்ட என்ன உறுதிமொழி கொடுத்திருக்கிறேன், இந்த பிராமண வாழ்க்கையில நான் என்ன பிராப்தி அடைஞ்சிருக்கிறேன், பிராமண வாழ்க்கையில எனக்கு எப்பேற்பட்ட சேவை கிடைச்சிருக்கிறது, இதுல நான் சங்கல்பத்திலிருந்து கூட விலக மாட்டேன். என்னுடைய பிராப்தி, என்னுடைய சேவா, இதுல இருந்து நான் என்ன இனிமேல் வேண்டாம் இது அப்படின்னு எண்ணத்தால கூட விலக மாட்டேன். செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா செஞ்சே தீருவேன், அடையணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அடைஞ்சே தீருவேன். இதுல காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது, விட்டு கொடுத்துடலாம் அப்படிலாம் கிடையாது. எடுத்த உறுதிமொழி தான். அந்த தைரியத்தை, அந்த உறுதிமொழியை தினசரி நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப செக் பண்ணுங்க. என்ன தைரியம் வைத்தேன், என்ன சங்கல்பம் வைத்தேன், அது பிராக்டிகலில் நடந்து கொண்டு இருக்கிறதா? பாபா முன்னால என்ன ப்ராமிஸ் பண்ணேன், பாபா முன்னால நான் என்ன தைரியத்தை வெளிப்படுத்தினேன், அது எனக்கு பிராக்டிகலில் நடக்கின்றதா என்பதை நீங்க செக் பண்ணுங்க. கவர்மெண்ட் கூட சொல்லுது, ஒரு 2-4 लाख बन जाए तो भी ठीक है. बाप दादा कहते ब्राह्मण यूथ 1 लाख के समान है. குறைஞ்சது ஒரு 2-4 லட்சம் பேர் இருந்துட்டா கூட பரவாயில்லை, நல்லபடியா அவங்கள வச்சுட்டு இந்த நாட்டை சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பாப்தாதா சொல்றாரு, பிராமண இளைஞர்கள் ஒவ்வொருவருமே 1,00,000 பேருக்கு சமமானவர்கள். அத்தனை உறுதி இருக்கிறதா பாருங்கள். ஐசேனகி அப்படி கிடையாது. வீட்டுக்கு போயிட்டு பிறகு நீங்க லெட்டர் எழுதக்கூடாது, பாபா மாயா வந்துச்சு, சமஸ்காரம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பிரச்சனை வரும், அதை நீங்க தீர்வாக சமாதான சுரூபமாக ஆக்குங்க. நீங்களே சமாதான சுரூபமா ஆகிடுங்க. எது வந்தாலும் சரி, அது நல்லதுதான், அதுல ஏதோ நல்லது இருக்குது, இந்த தெளிவுக்கு வந்துருங்க. பிரச்சனை வரட்டும், நீங்க யாரு? சமாதான சுரூபம். சமஸ்யாவும் தோ ஆயேகி, பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனா உங்களிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நான் யார் என்று. இடையில கூட இந்த இப்போ மதுபன் பெயருக்கும் போது அது ஒரு கிளாஸ்ல ஒரு நல்ல பாயிண்ட். பிரச்சனை எதுக்கு வருதுன்னா அவங்க சொல்ற சிம்பிளான வார்த்தை, அழகான வார்த்தை, உங்க ஐடியா கேக்குது. பிரச்சனை என்ன கேக்குது உங்கள்கிட்ட? உங்க ஐடியா கேக்குது. நீங்க உங்களுடைய சரியான ஐடியா காமிச்சிட்டீங்கன்னா அது போயிடும், அல்லது உங்களுக்கு வழி விட்டுடும். நீங்க ராங்கான ஐடியா பிடிச்சி காமிச்சிங்கன்னா பிடிச்சி தள்ளிடும், உள்ள ஜெயில பிடிச்சி தள்ளிடும். பிரச்சனை வருவது நீ யார் என்று உங்களிடம் விசாரிப்பதற்காக. நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படின்னு தெம்பா சொல்லிட்டீங்கன்னா அது பாட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிடும். நான் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி, எனக்கு வயசாயிடுச்சு, நான் 30 வருஷம் ஞானத்துல இருக்கேன், என்ன போடான்னு உள்ள தள்ளி விட்டுரும். இதெல்லாம் நீங்க இல்லை. நீங்க யாரு? நான் ஆத்மா. நான் யாருடைய குழந்தை? அவருடைய குழந்தை. நான் யாரு? மாஸ்டர் சர்வ சக்தி. உங்களுடைய சக்தி என்ன? இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்கன்னா நீங்க என்ன ஞானம் கேட்டீங்க, என்ன யோகா பண்ணீங்க, அந்த கஜானாவை செக் பண்ண வருது. பிரச்சனை என்ன கேட்குது நம்மள்ட்ட? நம்மளுடைய ஐடி கேட்குது. உங்களுடைய அறிமுகம் என்ன, உங்களுடைய அடையாளம் என்ன, உங்களுடைய சேமிப்பு என்ன, உங்களுடைய சக்தி என்ன, உங்களுடைய குணம் என்ன. நீங்க அதை வெளிப்படுத்த தவறிட்டீங்கன்னா பிரச்சனைக்கு மாட்டிப்பீங்க. அப்ப பிரச்சனை வர்றது விசாரிப்பதற்காக. நீங்கள் சமாதான சுரூபமாக இருக்கிறீர்களா அல்லது பிரச்சனைகளில் தோல்வி அடையக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுடைய டைட்டில் என்ன? வெற்றி ரத்தினமா அல்லது தோல்வி ரத்தினமா? நீங்கள் வெற்றி ரத்தினம் அல்லவா? பிராமண ஜென்மம் கிடைத்திருப்பதே பாப்தாதாவின் மூலமாக. பிராமண ஜென்மம் கிடைத்ததுமே பாப்தாதா ஒவ்வொரு பிராமணர்களினுடைய நெற்றியிலும் வெற்றியின் திலகத்தை அழிவற்றதாக கொடுத்திருக்கிறார். அமர் பவ என்ற வரம் பெற்றவர்கள் நீங்கள். இப்பொழுது தன்னிடம் உறுதிமொழி செய்து கொள்ளுங்கள். ऐसे तो वायदा कहलाएंगे सब कर लेंगे लेकिन अपने मन में अपने से वायदा करो. இப்படி எல்லாரும் தான் வாக்குறுதி கொடுப்பாங்க, ஆனா நீங்க உங்க மனசுக்கு வாக்குறுதி கொடுங்க. இடையில கூட எங்கேயோ படிச்ச ஞாபகம், கேட்ட ஞாபகம். நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுறோம், நம்ம நிறைய பேர் பேசுறத கேட்கிறோம், ஆனா நிறைய பேர் தன்னிடம் பேசுவதே இல்லை, தான் சொல்வதை கேட்பதே இல்லை, உள் உணர்வோட உரையாடுறதே இல்லை. உங்க பிரச்சனையான காலத்துல உங்கள்கிட்ட சுத்தி இருக்கிறவங்க என்ன எப்படி நடந்துக்கிட்டாங்கிறது முக்கியம் இல்லை, உங்க மனசு உங்கள்கிட்ட என்ன பேசுச்சுங்கிறது முக்கியம். என் மனசுல நல்ல ஞானம் இருந்துச்சுன்னா ஞான பாயிண்டா வரும், நான் ஈஸியா எடுத்துப்பேன்.
என்னை சுத்தி 1000 பேர் ஞானம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உள்ள போவே போவாது. எனக்கு உள்ளே இருந்து ஒரு ஞான பாயிண்ட் வந்துச்சுன்னா நான் பொழைச்சேன். ஆமா இது நல்லதுக்கு தான், நான் டென்ஷனா இருக்கும்போது நல்லதுக்கு தான் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். அதே சப்தம் எனக்கு உள்ளே இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது நல்லதுக்கு தான், நான் ஈஸியாயிடுவேன். ஆனா உள்ளே இருந்து வரணும்னா நான் ரொம்ப நாள் உள்ளே தொடர்பு கொண்டவரா இருக்கும், உள்ளே உரையாடக்கூடியவரா இருக்கும். பாபா இன்னைக்கு அதான் சொல்றாரு, சத்தியம் போடுறவங்க உலகத்துல 1000 பேர் இருக்கிறாங்க. இந்த சத்தியம் நீங்க பாபாட்ட உலகத்திட்ட போட வேண்டாம், உங்களுக்குள்ள போட்டுக்கோங்க. நீங்க உங்களுக்கு வாக்குறுதி கொடுங்க, நீங்க உங்களோடு வாக்குறுதி எடுத்துக்கோ, நான் இனிமேல் இப்படித்தான் இருப்பேன்னு நீங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்லல, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. பாபா சொல்றாங்க, अपने मन में अपने से वायदा करो. உங்க மனசுல உங்க மனதோடு உறுதிமொழி செய்யுங்கள். கபிபி சம்ஸ்கார் கே வச நஹி ஹோங்கே, ஒருபோதும் பழைய சமஸ்காரத்திற்கு வசமாக மாட்டேன். கோபம் இருந்துச்சு, ஆமா யார் இல்லைன்னா, ஆனா இனி ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், வசமாக மாட்டேன். டென்ஷன் ஆவேன், யார் இல்லைன்னு சொன்னா, ஆனா இனி ஒருபோதும் அந்த டென்ஷனுக்கு அந்த சம்ஸ்காரத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன். பாவம் இதை யார்கிட்ட சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் தன் மனதோடு தான் உறுதிமொழி செய்யுங்கள், ஒரு பொழுதும் நான் சமஸ்காரத்திற்கு வசமாக மாட்டேன். எது தந்தையின் சமஸ்காரமோ அதுவே பிராமண ஆத்மாவாகிய எனது சமஸ்காரம். துவாபரயுக கலியுக சமஸ்காரம் என்னுடையது இல்லை. ஏன் எனில் தந்தையினுடைய சமஸ்காரம் அது இல்லை. இது தமோ குண சமஸ்காரம், பிராமணருடைய சமஸ்காரம் அல்ல அல்லவா? ஆகவே நீங்கள் யார்? பிராமணர்கள். நீங்கள் யார்? பிராமணர்கள். உங்கள்கிட்ட யாராவது அசைவ சாப்பாட முன்னால நீட்டா கூட சீச்சின்னு சொல்லிடுறீங்க இல்லையா, அதுல எவ்வளவு வைராக்கியம் இருக்குது. அது மாதிரி கோபம் டென்ஷன் கவலை வருதுன்னா சீச்சி சொல்லணும், ஆட்களை பார்த்து இல்லை. நம்ம சம்ஸ்கார சீச்சி, நான் இதை தொட மாட்டேன், இந்த சம்ஸ்காரத்துக்கு நான் வசமாக மாட்டேன், ஏன்னா நான் யாரு? பிராமணன். பாபா சொல்றார், பிரச்சனை வருது, உங்கள்கிட்ட ஐடி கேக்குது, நீ சூத்திரனா, நீ சத்திரியனா, நீ பிராமணனான்னு கேக்குது. நான் பிராமணன். ஏன் சம்ஸ்காரம் என்னது? பாபாவுடைய சம்ஸ்காரம். உங்க ஐடியை காண்பீங்க, பிரச்சனை போயிடும். பாப்தாதாவுக்கும் இளைஞர்கள் குரூப்பின் மீது பெருமிதம் இருக்கிறது, கௌரவம். பாபாவுக்கு பெருமை பாருங்கள், தாதிகளுக்கும் கூட இளைஞர்களை பார்த்து பெருமிதம் இருக்கிறது. தாதிக்கு இளைஞர்கள் மீது பிரியம் இருக்கிறது இல்லையா? எக்ஸ்ட்ரா பிரியமே இருக்கிறது. ஏன்னா குமாரர்கள் சுகுமாரர்கள், வெறும் குமாரர்கள் இல்லை, குமாரர்கள் குமார் அப்படின்னா தீயதை அழிக்கக்கூடியவர்கள். அதுவும் சுகுமார் அப்படின்னு சொல்லும் போது நல்ல விஷயம், நல்ல குணத்தை கொண்ட சுகுமாரர்கள். ஒவ்வொரு குமாரர்களுமே உலகத்தை மாற்றம் செய்யக்கூடியவர்கள், உலகத்தை மாற்றி காண்பிக்கக்கூடியவர்கள். நல்லது, குமாரர்களுடைய வேலை கிடைத்து விட்டது தானே. குமாரர்களுக்கு என்ன வேலை? உலகத்தை மாற்றணும், உலகத்தில் உள்ள எல்லா தீமைகளையுமே நம்ம அழிக்கணும். தைரியம் இருக்கிறதா? செய்துதான் ஆக வேண்டும். குமாரிகள் செய்வீர்களா? தோ காம் தே ரகேகே, நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கறேன், தியான்சே சுன்னாகே, கொஞ்சம் கவனமா கேளுங்க. பாபா நமக்கு வேலை கொடுக்கறாரு, கொஞ்சம் கவனமா கேளுங்க. செய்வீங்க தானே? தைரியம் இருக்குதா? जो अगली सीजन होगी, अगली सीजन में कुमारों का ऐसे ही ஸ்பெஷல் ப்ரோக்ராம் रखेंगे. அடுத்த சீசன் வரும், அப்போ குமாரர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் வைக்கலாம். லேக்கின் ஆனால் ஒரு 4 டாட், ஒரு கொஞ்ச நேரம் கேப். ஆனாலும் ஒன்று இருக்கிறது, ஜியாதா காம் நகி தேத்தே, உங்களுக்கு நிறையெல்லாம் வேலை கொடுக்கல. ஏக் ஏக் குமார், ஒவ்வொரு குமாரர்களும் 10 कुमारों का छोटा सा हाथ का कंगन तैयार करके लाना. 10 குமாரர்களை ஒரு சின்ன கங்கணமாக ஆக்கி கொண்டு வர வேண்டும், தயார் செய்து கொண்டு. ஒரு குமாரர்களும் ஒரு 10 குமாரர்களை அடுத்த சீசன் வரும்போது, ஒரே ஒரு பாபா எத்தனை பேரை உருவாக்குனார்? பாபா சொல்றார், ஒரு 10 பேர் காத்துமே கங்கன் படுத்தணும், கையில காப்பு கட்டுறாங்க இல்லையா, கங்கணம் கட்டிக்கிறாங்க இல்லையா. பிரம்மா பாபாவுக்கு சதா காத்துமே பூலோங்கோ கங்கன் டால்தேகே, பிரம்மா பாபாவுக்கு சதா கையில் மலர்களினுடைய கங்கணத்தை இடுகிறார்கள். ஏக் ஏக் குமார், ஒவ்வொருவருமே ஒவ்வொரு குமாரரையும்
கச்சே கச்சே நகி லானாகே, பக்கே பக்கே லானாகே. அறகுறையா கூட்டிட்டு வராதீங்க, பக்குவமற்றவர்களா இல்லாம பக்கா பக்காவா கொண்டு வாங்க. ஆகவே மதுபன் மேத்தோ ஆயே, மதுபனுக்கு வந்தாச்சு, பிற கர் ஜாயே, அப்புறம் வீட்டுக்கு போவீங்க, அங்க போய் மாறிடக்கூடாது, பக்காவாக உருவாக்கி விட்டு கொண்டு வர வேண்டும். பாப்தாதா பார்த்து பார்த்து, பாபா சொல்லுங்க, பாப்தாதா தேக்கு தேக்கு ககே வா குமார் வா. நீங்க கூட்டிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு குமாரரையா பார்த்து பார்த்து சொல்லணுமாமா, ஆகா குமாரரே ஆகா என்று சொல்லணும். நீங்க கூட்டு வர்ற ஆள் எப்படி இருக்கணுமாமா, ஒவ்வொருத்தரையா பார்த்து பார்த்து பாபா என்ன சொல்லணும், ஆகா குமாரர்களே ஆகா. அப்படி நீங்க ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு வரணும். அப்படி தயார் செய்வீங்களா? கொஞ்சம் யோசிங்க, தோடா சோச்சோ. ஐஸ் சும்மா அப்படி கை தூக்கிடாதீங்க, செய்தே ஆக வேண்டும், உருவாக்கித்தான் ஆக வேண்டும். டபுள் ஃபார்னஸ் செய்வீங்களா? டபுள் ஃபார்னஸ் அவங்கள குமாரர்கள் யாரு, கை தூக்குங்க. அப்போ நீங்களும் கூட 10 பேரை கூட்டிட்டு வருவீங்களா? ஃபாரினர்ஸ் கூட கூட்டிட்டு வர போறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களும் கூட்டிட்டு வருவாங்க. பிறகு ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியை யார் கூட்டிட்டு வருவாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் கூட கொடுக்கலாம், பரிசு கொடுக்கலாம். கிஃப்டும் ரொம்ப அருமையானதா கொடுப்போம், சாதாரணதா இருக்காது. பிரியம் தானே குமாரர்களுக்கு. கவர்மெண்ட்டுக்கு கூட அதிகத்திலும் அதிகமான குமாரர்கள் பாசிட்டிவான கர்மம் செய்யக்கூடிய குமார்கள் கிடைச்சிட்டாங்கன்னா இந்த கவர்மெண்ட் கூட எவ்வளவு குஷியா இருக்கும். ஒருவேளை நீங்க 10 குமாரர்களை கொண்டு வர்றீங்க அப்படின்னா இந்த முழு ஹாலிலையுமே குமாரர்களா நிறைஞ்சிருப்பாங்க. பிறகு கவர்மெண்ட்டை கூட நம்ம அழைச்சு காண்பிக்கலாம், பாருங்க இத்தனை குமாரர்களை. ஆனா நீங்க கொண்டு வரணும், உருவாக்கி ஆகணும். தன்னுடைய ஸ்திதி பாவசங்க, தன்னுடைய ஸ்திதி லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக வைத்துக் கொண்டால் சேவையில் வெற்றி கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சங்கல்பமே கொண்டு வராதீங்க. நடந்தே தீரும், நடந்தே விட்டது என்ற சங்கல்பத்தோட எந்திரிங்க. முடியுமா முடியாதான்னு யோசிக்காதீங்க. பாபா சொல்லிட்டாருன்னா என்னவாயிடுச்சு, நடந்துடுச்சு. யார் கட்டளை கொடுத்தவரோ கட்டளையை செய்வதற்கான சக்தியை அவரே தருகிறார். அதனால பாபா வாயிலிருந்து வந்துடுச்சுல்ல, அது என்னைய பார்த்து சொல்லியிருக்கிறார்ல, அப்ப அது நடந்துடுச்சுன்னு முடிவு பண்ணிட்டு எந்திரிங்கன்றார் பாபா. நீங்க வெறுமனே கருவியா இருந்தா மட்டும் போதும். நான் சொல்ற இடத்துக்கு போங்க, மற்ற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றார். நீங்க போங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கருவியா மட்டும் இருங்க. இந்த உறுதிமொழியை சதா ரிவைஸ் பண்ணணும். எந்த உறுதிமொழியை? ஒரு 10 குமாரர்களை பக்காவா ஆக்கி கொண்டு வரணும். பாபா அவங்களை பார்த்து ஆகா குமாரரே ஆகான்னு சொல்லணும். நீங்க ஒன்னும் ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க வெறுமனே நிமித்தமா இருந்தா மட்டும் சும்மா கருவி, நீங்க போங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டார். நீங்களே யோசிக்காதீங்க, அதெல்லாம் முடியுமா, நானே இன்னும் பக்காவா அப்படிலாம். நீங்க பாபா உங்கள்கிட்ட டியூட்டியை கொடுத்துட்டார், அந்த 10 வச்சு கூட நம்மள சரி பண்ணாலும் பண்ணிடுவார். பாபா சொல்றாங்க, நீங்க யோசிக்காதீங்க, அந்த காரியம் நடந்துருச்சுன்னு நினைங்க. இந்த உறுதிமொழியை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கமால் தோ கர்னி ஹீ ஹை. அதிசயம் செய்யலாமான்னு உங்கள்கிட்ட கேட்கல பாபா, செய்றீங்களான்னு கேட்கல. பிகே ஆயாச்சு, அதிசயம் செஞ்சுத்தான் ஆகணும். பிகே ஆயிட்டு அதிசயம் செய்யலைன்னா என்ன அர்த்தம்? நான் மந்திரவாதி ஆனா எனக்கு ஒரு அதிசயமும் செய்ய தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? பாபா அதிசயம் செய்யத்தான் வேண்டும் அப்படின்றார் பாபா. முரளியினுடைய நடுவுல திடீர்னு பாப்தாதாவுக்கு முன்னால 2 குமாரர்கள் ஓடி வந்துட்டாங்க. பிராக்கெட்ல போட்டிருக்கு. பாபா முரளி சொல்லிட்டு இருக்கிறாரு, திடீர்னு 2 என்ன தோணிச்சோ தெரியல, குடுகுடுன்னு ஓடி வந்துடுச்சு. வாணி சொல்லிட்டு இருக்கும்போது 20,000 பேர் உட்கார்ந்து இருக்கும்போது 2 பேர் மேல ஓடி வந்தேன். அப்புறம் அவங்கள குண்டு கட்டா தூக்கி கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு பிராக்கெட்ல போட்டிருக்கிறாங்க. பாருங்க இந்த வார்த்தையை பாருங்க. திடீர்னு 2 பைத்திய பிடிச்சு மேடல ஏறி போனா எப்படி இருக்கும்? வாணி சொல்லிட்டு இருக்கும்போது, அச்சா நல்லது, அவி கேள்மே கேள் தேக்கா. இப்போ விளையாட்டுக்குள்ள ஒரு விளையாட்டை பார்த்தீங்க. இந்த டிராமாவே என்னதுதான் விளையாட்டு. இந்த விளையாட்டுக்குள்ள ஒரு 2 பேர் ஸ்டேஜ்ல ஏறி வரணும். அவர் யாரு, ஏன் வந்தாங்க, அவங்க டீச்சர் யாரு, எந்த நாடு, எந்த மொழி, அந்த ஸ்டேட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட அதெல்லாம் இல்லவே இல்லை. நடந்தது என்னது? விளையாட்டுக்குள்ள ஒரு விளையாட்டு. சரி வந்தாச்சு, ஏறியாச்சு, திருப்பி தூக்கிட்டு கொண்டு போயாச்சு.
விளையாட்டுக்குள்ள விளையாட்டை பார்த்தீங்க. இது எல்லாமே இந்த டிராமால ஃபிக்ஸட். 5000 வருஷத்துக்கு ஒருக்க இதுக்கு நடக்கும். இதை வச்சு பாபா நமக்கு ஞானம் சொல்லுவாரு. ஏடா கூடமா ஒண்ணு நடக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? விளையாட்டுக்குள்ள ஒரு விளையாட்டு. இங்க ஏங்கிற கேள்வியில இந்த டிராமாவில புத்திசாலிக்கெல்லாம் கிடையாது. இது ஒரு டிராமா. இந்த டிராமாவுக்குள்ள ஒரு விளையாட்டு நடக்குது. அந்த விளையாட்டுக்குள்ளேயும் சில விளையாட்டு நேரத்துல நடக்கும். இப்போ பாப்தாதா கூறுகிறார், சாட்சியாகி விளையாட்டை பார்க்க வேண்டும், அதில் மூக்கை நுழைக்க வேண்டாம், என்ஜாய் பண்ணுங்க. விளையாட்டை பார்க்கறது எதுக்காக? என்ஜாய் பண்றதுக்காக. 2 பேர் ஓடி வந்தாங்களா, சரி 2 பேரும் கால் இருந்திருக்குது, நல்லது. ஓடுறதுக்கு தெம்பு இருந்திருக்குது, நல்லது. பாபா மேல ஏதோ ஒரு ஆசையில அன்புல என்ன பண்ணிருப்பாங்க, ஓடி வந்திருப்பாங்க. விளையாட்டை பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். பார்த்தோமா என்ஜாய் பண்ணோமான்னு இருக்கணும். பாபா என்ன சொல்றார், இந்த டிராமாவை என்ன பண்ணணுமாமா? பாபா சொல்றார், கேளு தேக்கா என்ஜாய் கியா. விளையாட்டை பார்த்தோமா என்ஜாய் பண்ணோமா. ஏன்ட்ட ஒரு ஆள் கெட்ட வார்த்தையா பேசுறாருன்னா என்ன பண்றது? அதுக்கும் பாபா இதைத்தான் ஆன்சர் சொல்லுவார். என்னை மதிக்கவே இல்லை, அவமரியாதை பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்றது? அதுக்கும் இதே ஆன்சர் தான். இப்போ ஒரு செகண்ட்ல முற்றிலுமாக தேகத்திலிருந்து விடுபட்டு பவர்ஃபுல் ஆத்மீக ரூபத்தில் நிலைக்க முடியுமா? ஃபுல் ஸ்டாப், டாட். இப்பதான் 2 பேர் ஃப்ரெஷ்ஷா ஓடி வந்திருக்காங்க, பேசுறதுக்கு நிறைய மேட்டர் இருக்குது. ஆனா பாபா என்ன சொல்றாரு? டாட். இப்போ ஒரு செகண்ட்ல முற்றிலும் விடுபட்டு பவர்ஃபுல் ஆத்மீக ரூபத்துல நிலைச்சிருக்க முடியுமா? ஃபுல் ஸ்டாப். பாப்தாதா ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரில் பண்ண வச்சார். நல்லது. இதே அபியாசத்தை ஒவ்வொரு நேரமும் இடையிடையே செய்யத்தான் வேண்டும். காரியத்துல வாங்க, காரியம் நடந்துட்டு இருக்கும் போதே நடுநடுவே காரியத்திலிருந்து விடுபட்டு சாக்காரத்திலிருந்து நிராகார ஸ்திதிக்கு போயிடுங்க. இதே அபியாசத்தை ஒவ்வொருவரும் செய்யணும். ஐசேகி எகுபி ஏக அனுபவத்தேக்கா. இப்ப கூட ஒரு அனுபவம் பார்த்தீங்கன்ற 2 பேர் ஓடி வந்தாங்க, சபை நாகரிகத்தை மீறி நடந்துக்கிட்டாங்க. இது ஒரு சின்ன சீன். இதுல என்ன பார்த்தீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வருது. 2 பேர் குடுகுடுன்னு ஓடி வர்ற மாதிரி ஒரு பிரச்சனை உங்களை தேடி ஒண்ணு வருது. அதே போலவே ஒரு நொடியில் சாட்சி பார்வையாளராகி பிரச்சனைகளை ஒரு சாலை ஓர காட்சி என புரிந்து, புயலை ஒரு பரிசு என புரிந்து அதை கடந்து செல்லுங்கள். இதற்கான பயிற்சி இருக்கிறது தானே. இந்த சீனுக்காக, இந்த ஞானத்துக்காக அந்த சீன் வந்திருக்குது. வரக்கூடிய காலத்தில் இப்படிப்பட்ட பயிற்சி மிக அவசியமாகப்படும். ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டும். கேள்விக்குறி வேண்டாம். இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது? இல்லை, நடந்து விட்டது. ஃபுல் ஸ்டாப். தன்னுடைய முழு சக்திசாலி ஸ்டேஜில் நிலைத்து விடுங்கள். பிரச்சனை கீழே போய்விடும். நீங்கள் உங்களுடைய உயர்ந்த ஸ்டேஜில் இருந்து கொண்டு பிரச்சனை என்ற சாலை ஓர காட்சியை பார்த்து கொண்டு சென்று கொண்டே இருங்கள். நல்லது. நாலாபுரத்திலும் இருக்கும் அனைத்து கஜானாக்களிலும் நிறைந்த ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு நேரமும் பிராப்திகளால் நிறைந்திருந்து புன்னகைத்து கொண்டு இருக்கக்கூடிய, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா பாப்தாதாவிடம் செய்து இருக்கும் உறுதிமொழியை வாழ்க்கையில் பிரத்யட்சப்படுத்தக்கூடிய ஞான சுரூப யோகி சுரூப குழந்தைகளுக்கு சதா லட்சியம் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய பாப்சமான் ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு நேரமும் அனைத்து கஜானாக்களுடைய ஸ்டாக் மற்றும் ஸ்டாப் செய்யக்கூடிய தீவிர புருஷார்த்தி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள், இதய நாயகன் திலாராமினுடைய இதயத்திலிருந்து அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள் உரித்தாகுக. வரதானம்: பிரச்சனைகளை ஆசிரியர் என புரிந்து அவைகளிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுங்கள். பிரச்சனைகளை ஆசிரியர் என புரிந்து கொண்டு அவற்றிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவ மூர்த்தி ஆகுங்கள். எந்த பிரச்சனையை கண்டும் பயப்படுவதற்கு பதிலாக அது எனக்கு டெம்பரவரியாக கிடைத்திருக்கக்கூடிய ஆசிரியர் என புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் உங்களுக்கு விசேஷமாக 2 சக்திகளினுடைய அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. ஒன்று சகித்து கொள்ளும் அல்லது பொறுத்து கொள்ளும் சக்தி, இன்னொன்று எதிர்கொள்ளும் எதிர்நோக்கும் சக்தி. இந்த 2 பாடத்தையும் கற்றுக்கொண்டு அனுபவி ஆகிவிடுங்கள். எப்போ நீங்க சொல்றீங்க நானோ ட்ரஸ்டி, என்னோடது ஒன்றும் இல்லை என்று, பிறகு ஏன் பிரச்சனையை பார்த்து பயப்படணும்? எப்ப நீங்க சொல்லிட்டீங்க நான் ட்ரஸ்டி, நான் இங்க ஒண்ணுமே இல்லைன்னு, பிறகு நீங்க பயப்படுறீங்க? ட்ரஸ்டி என்றாலே எல்லாவற்றையும் பாபாவிடம் ஒப்படைத்து விட்டவர்கள். ட்ரஸ்டி என்றாலே எல்லாவற்றையும் பாபாவிடம் ஒப்படைத்து விட்டவர்கள். ஆகவே என்ன நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். இந்த நினைவில் சதா கவலையற்றவராய் சக்தி சொரூபமாய் இருங்கள். ஸ்லோகன்:
யாருடைய சுபாவம் இனிமையாக இருக்கிறதோ அவர்கள் மறந்தும் கூட யாருக்கும் துக்கம் தர முடியாது. யாருடைய சுபாவம் இனிமையாக இருக்குமோ அவர்கள் மறந்து கூட யாருக்கும் துக்கம் தர முடியாது. இனிமையா இருங்க, துக்கம் கொடுக்காதீங்க அப்படிலாம் சொல்லல, ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்கிறார். சுபாவம் இனிமைனா உங்களால மறந்து கூட யாருக்கும் துக்கம் தர முடியாது. பாபா இன்னைக்கு தலைப்புல சாரம் என்ன சொல்றாங்க? லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக்குங்க, சர்வ கஜானாக்களினால் நிறைந்தவர் ஆகுங்கள். சர்வ கஜானன் ஞானம் யோகம் தாரணை சேவை சம்பந்தம் தொடர்பு சொல்லிடுறாங்க.